எல்லோருக்கும் வணக்கம். இது அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உடைய மிஷன் 80 குரூப் 2A மெயின்ஸ் உடைய கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் 4 தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்றது. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ என்ன சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது பார்க்க முன்னாடி நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டான சரிங்களா தமிழ்நாடுடைய பொருளாதாரம், அதோடைய அம்சங்கள் எப்படி இருக்குது, அப்புறமா நம்மளுடைய வரவு செலவு திட்டம் பட்ஜெட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா போன கிளாஸ்ல பார்த்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோஸ் பாருங்க. எக்கானமிலேருந்து பியூர் எக்கானமி கண்டிப்பா இதுலேருந்து வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் எதிர்பார்க்கிறேன். நல்லா படிங்க, அதுலேருந்து ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அக்ரிகல்ச்சர்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்ல என்ன சார் அப்படின்னா பட்ஜெட் அப்படின்றது ஒன்று பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ்நாடு பட்ஜெட் என்ன இருக்கு அப்படின்றது வரப்போற கொஞ்ச நேரம் கேஸ் நம்ம பார்ப்போம். நிறைய கண்டென்ட் இல்லை பட்ஜெட்ல. சரிங்களா? நம்ம வந்து இது 4வது பட்ஜெட் போட்டோம். 2021, 22, 23, 24 4வது பட்ஜெட் போட்டோம். நம்ம வந்து 3வது மாநிலம் இந்தியாவில் பட்ஜெட் போடுறதுக்கு அப்படின்னு. ஸோ 2021 நம்ம ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் தனியாக போட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது சார் அப்படின்னா கர்நாடக மாநிலம். அந்த மாதிரிலாம் நம்ம பட்ஜெட்டுடைய ஃபீச்சர்ஸ் எவ்வளவு என்ன லைட்டா மேலோட்டமா பார்ப்போம். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா முதல்ல நம்ம மேஜர் கிராப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ என்னெல்லாம் உணவு பயிர்கள் இருக்குது, என்னெல்லாம் வாணிய பயிர்கள் இருக்குது, என்னெல்லாம் ஹார்டிகல்ச்சுரல் பயிர்கள் இருக்குது, அதுமாதிரி விதவிதமா பார்ப்போம். அது எப்படி வளர்க்கும், ஸோ பொருளாதாரம் அப்படின்றதுனால அது எப்படி வளர்ப்போம் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர்ல. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர்ல எப்படி எல்லாம் இவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதன் அடிப்படையில் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங், இன்ஆர்கானிக் ஃபார்மிங், இதில் திட்டங்கள் நிறைய பார்ப்போம். பெருசா என்ன சார் ஆர்கானிக் ஃபார்மிங்ல இருக்க போது ஒன்றும் இல்லை, பரம்பராகத் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. சஸ்டைனபிள் நேஷனல் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் மிஷன் ஒரு இந்த மாதிரி சிலதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கான்ட்ராக்ட் அப்படின்லாம் பெருசா இல்லை. கான்ட்ராக்ட்ல ஒரு 3 சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அதை தூக்கிட்டாங்க. அதை பத்திலாம் லைட்டா பார்க்க போறோம். ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் அப்படின்றதா இன்னைக்கு கிளாஸ். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்ச நேரம் அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஜுகேஷன், வறுமை அண்ட் வேலையின்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் கிளாஸஸ்லாம் எடுக்க மாட்டேன் சார். ஸ்கீம்ஸை மட்டும் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அப்போ நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்குது, உயர்கல்வியில எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன ரீசெண்ட் மெஷர்ஸ் எடுத்தாங்க, என்ன ஸ்கீம்ஸ் எடுத்தாங்க, இதுதான் நமக்கு முக்கியமானது. ஸ்கீம்ஸ் யார் மதிப்பு இதுல இருந்தால் உங்களுக்கு விதவிதமா. ஸோ இதனால என்ன சார் அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதே தான் பவர்ட்டிக்கும் வேலையின்மை அப்படின்னா என்ன, மாநில அரசு என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்துச்சு அப்படியெல்லாம் நம்ம வரப்போற ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் மெயினா பாத்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள் என்னன்னா இவங்க இவ்வளவு இருக்கிறாங்க, இவங்க இவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க, இவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, இவங்களுக்கு அதுக்கு அரசாங்கம் என்ன திட்டம் எடுத்து எப்படி இவங்க எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து மேலே கொண்டு வரதுக்கு அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணுச்சு, நம்ம என்ன பெட்டரா இருக்கும் இந்தியாவில், நம்மளை பார்த்து இந்தியா என்னெல்லாம் கத்துக்குச்சு, நிறைய திட்டங்கள் இருக்குது. மிட் டே மீல் ஸ்கீம் நம்ம தான் ஆரம்பிச்சோம். சரிங்களா? அதுதான் போஷான் அப்படின்றது வந்து நம்மளுடைய திட்டங்கள் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிருக்கு. அதே மாதிரி நம்மளும் நிறைய அந்த திட்டங்கள். ஸோ இப்போ ஹெல்த் ஸ்கீம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அது தமிழ்நாடு கொண்டு வந்தது தான், அவங்க ஃபாலோ பண்றாங்க. பல திட்டங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எல்லாமே கொடுத்து வாங்குறது தான். ஸோ நம்ம ஒரு சில திட்டங்கள் அவங்க கிட்ட இருந்து ஒரு சில திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம ஒரு கிளாஸா பார்ப்போம். இதுக்கப்புறம் போறதெல்லாம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் கொஞ்சம் தியரி எல்லாம் இருக்கும். பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபேக்ட் தான். இதுலயே நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது மெயினாக நம்ம எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா பாலிசி நோட்ஸ் தான் நிறைய எடுத்திருக்கோம். சரிங்களா? 9th பொருளாதாரத்தில் அக்ரிகல்ச்சர் 4வது சாப்டர் ஒன்று இருக்கும், அக்ரிகல்ச்சரல், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் 11th 12th அக்ரிகல்ச்சரல் புக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா இந்த பாலிசி நோட்ஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் சார் இருக்குது, இந்த அக்ரிகல்ச்சரல் புக்கு தமிழில் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. என்னால் எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். முடியாத இடத்துல அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். பெருசா ஒன்றும் புரியாத மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நமக்கு ஈஸியா சிம்பிளா தான் இருக்குது. சரிங்களா? எங்கெங்க இருக்கு அப்படின்னா திருப்பி சொல்றேன், 9th ஜியோகிராஃபி அதை மெயினா பாருங்க. அதுக்கு ரிலவெண்டா எதெல்லாம் பாலிசி நோட்ஸ்ல படிக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். பட்ஜெட்ல பெருசா இல்லை, மேலோட்டமா அப்படி பாத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 11th 12th அக்ரிகல்ச்சர் புக்கு பெருசா இருக்குது, அவ்வளோத்தையும் நம்ம படிக்க வேணாம். என்ன ரிலவெண்டா இருக்கோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ என்ன சார் இதுல அப்படின்றத பாருங்க. ஸோ இது எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா 9th எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? 9வது பொருளாதாரத்துலேருந்து எடுத்திருக்காங்க. என்ன சார் சொல்றாங்க, இப்போ இதுல ஓவராலா நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் விவசாயத்துல இருக்கிறாங்க, அதுல பட்டியலின மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு நிலத்தை வச்சிருக்காங்க, அப்போ 1 ஹெக்டேருக்கு குறைவா எத்தனை பேர் வச்சிருக்காங்க, 2 ஹெக்டேருக்கு குறைவா எத்தனை வச்சிருக்காங்க, 10 ஹெக்டேருக்கு குறைவா எத்தனை பேர் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிலப்பரப்பு எப்படி எல்லாம்
பரவிருக்கு. அப்ப இதெல்லாம் படிக்கணும். இதோடைய வரலாறு என்ன, தமிழ்நாட்டில் எப்படி நிலங்கள்லாம் இருந்துச்சு, யார் யாருக்கு எப்படி கொடுத்துச்சு, அரசு என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்துச்சு, இதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பயிர்கள் இருக்குது. ஸோ என்ன சார், உணவு பயிர்கள், சரிங்களா, வாணிய பயிர்கள் அப்படின்னு விதவிதமான பயிர்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பயிர்கள் எப்படி இருக்கு, இது பொருளாதாரம், ஜியாகிரபி இல்லை. அதனால நம்ம என்ன படிக்க போறோம், எவ்வளவு நம்ம அரிசியை உற்பத்தி பண்ணியிருக்கோம் 2022ல 23ல எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம், நெல் எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம், கோதுமை நம்ம ஊர்ல கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன சார், காட்டன், பருத்தி நம்ம எவ்வளவு, சுகர் கேன் நம்ம எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம், சரிங்களா, கரும்பு எத்தனை உற்பத்தி பண்ணி, இந்த மாதிரி ஒவ்வொன்று எவ்வளவு இடத்துல நம்ம போட்டிருக்கோம், எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம், நம்மளுடைய உற்பத்தி திறன் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போறோம். ஏன் சார்னா, ப்ரீவியஸ் இயர்ல போய் பாருங்க, கேட்டிருக்காங்க உற்பத்தி திறன்ல நம்ம எதுல முதல்ல இருக்கிறோம், நம்ம எவ்வளவு மில்லியன் டன் நம்ம நெல் உற்பத்தி பண்ணியிருக்கோம், கரும்பு உற்பத்தி பண்ணியிருக்கோம், கொப்பரை தேங்காய் உற்பத்தி பண்ணி, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அது காரணம் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு சிலதெல்லாம் டாப்ல இருப்போம் சார். நம்ம காஃபி உற்பத்தியில இந்தியாவில் 2வதுல இருக்கோம், நம்ம டீ உற்பத்தியில 2வதுல இருக்கோம், ரப்பர்ல 3வதுல இருந்தோம், இப்போ 2வதுல இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துல நம்ம 2வது 3வது அதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கொள்கைகள் வச்சிருக்கோம். அதனால தான் அதெல்லாம் கேள்விகளா கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் நம்ம எதை படிக்கணும் அப்படின்றத தெளிவாக இங்கே நம்ம கொடுத்துறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதுல பல விஷயங்கள் இருக்குது. என்னெல்லாம் பிரச்சனைகள், நம்மளுடைய கொள்கைகள் எப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் வைக்கிறோம், இந்த மாதிரி நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக என்னென்ன ரெலவெண்ட் நிறைய இருக்கு சார், சரிங்களா. நம்ம ரெலவெண்ட் டு எக்கனாமிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கு பார்த்தோம்னா முடிஞ்சு போயிடுச்சு. தமிழ்நாடு என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, இந்திய அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, இந்திய அரசு என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு வந்துடும், தமிழ்நாடு என்ன, அதுதான் நம்மளுடைய குரூப் 2 முக்கியமானது, சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதுல அப்படின்றத பாருங்க, சரிங்களா. கடந்த ஒரு 40 வருஷம் என்ன ஆனாலும் மக்கள் தொகை அதிகபட்சமா தமிழ்நாட்டில் எந்த துறையில சார் வேலை செய்யறாங்க அப்படின்றது பாருங்க. இது ஸ்கூல் புக்ல 40 வருஷம் கொடுத்துருக்காங்க, 60 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் கிடைச்சோம். 60-70 வருஷத்துல நம்ம மக்கள் மேக்சிமம் எங்க சார் இருக்காங்கன்னா வேளாண்மை துறையில தான் இருக்கிறாங்க. என்ன சார் ப்ரூஃப் அப்படின்றதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, 2001 படி பார்த்தீங்கன்னா சுமார் 49.3% மக்கள் எதுல சார் இருக்காங்க அப்படின்னா 49.3 இதில் தான் இருக்காங்க. ஸோ 2011 சென்செக்ஸ் படி எவ்வளவு சார் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா 42.1% விழுக்காடு மக்கள் வேளாண்மை துறையில் தான் இருக்கிறாங்க. 42 இந்த வேல்யூஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ இத்தனை சதவீத மக்கள் சார் வேளாண்மையில டைரக்டா எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறாங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்க, 96 லட்சம் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸா தான் இருக்கிறாங்க. 96 lakhs பீப்புள் இதுல தொழிலாளிகளாக தான் இருக்காங்க, கூலி தொழிலாளிகளாக தான் இருக்கிறாங்க. எவ்வளவு சார், 96 லட்சம் பேர். இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டாஸ் அப்படின்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. சரி சார், இது ஓகே. இதுல எத்தனை சதவீதம் பெண்கள் அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் அக்ரிகல்ச்சர்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. எத்தனை சதவீதம் சார், 55% பேர் பெண்கள் வேலை செய்யறாங்க, 35% தான் ஆண்கள் இதுல வேலை செய்யறாங்க. ஸோ 96 லட்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, 96 lakhs, சரிங்களா. 42% 2011 படி, 49% 2001. இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 50% பேர் வேளாண்மை துறை தான். 2001ல 2011ல பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, ஆனாலும் மெஜாரிட்டி இங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 55% பேர் பெண்கள், 35% ஆண்கள் இதுல வேலை செய்யறாங்க அப்படின்றத நீங்க பக்காவா எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் உங்களுக்கு கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியணும், சரிங்களா. சரி சார், இதுல என்ன சார் அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்காங்கன்னா லேண்ட்லெஸ் லேபர். என்கிட்ட நிலமே கிடையாது, நாங்க கூலி தொழில் தான் பண்றேன், என்கிட்ட நிலம் கிடையாது அப்படின்றதான். இங்க எத்தனை சார், லேண்ட்லெஸ் லேபர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க, சரிங்களா. பெரும்பாலானோர் நிலமற்றவர்களா தான் இருக்கிறாங்க, நிலமற்ற கூலி தொழிலாளிகளா இருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ நிலமற்ற கூலி தொழிலாளிகளா இங்க எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா 79 லட்சம் பேர் கல்டிவேட்டர்ஸா இருந்திருக்காங்க, சரிங்களா. எத்தனை பேர், 79 லட்சம். எந்த வருஷத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா 81 லட்சம் பேர் இருந்திருக்காங்க கல்டிவேட்டர்ஸா, சரிங்களா. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இதுல நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க தமிழகத்துல, சரிங்களா. சாகுபடி பண்றவங்க, விவசாயம் பண்றவங்க குறைஞ்சுக்கிட்டே வராங்க பாருங்க. 2010-11ல சரிங்களா 81 லட்சம் பேர் இருந்தாங்க, 15-16ல 79 லட்சம் பேர். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா நம்பர் ஆஃப் பீப்புள் குறைஞ்சிட்டு வராங்க, விவசாயம் பண்றவங்க குறைஞ்சிட்டு வராங்க அப்படின்றது. அங்கேயே நம்ம பார்த்தோம் 49ல இருந்து 42க்கு வந்துட்டாங்க. இங்கேயும் பாருங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. சரி சார், அது மட்டும் தான் குறையுதா? இல்ல சார். என்ன சார் சொல்றாங்க, எவ்வளவு பரப்பளவு இருக்குதோ அதுவும் குறைஞ்சுக்கிட்டே வருது சார், சரிங்களா. அப்போ 2015ல
சரிங்களா? எவ்வளவு இருக்குது அப்படின்னா 59 லட்சம் இருக்குது. 2011 பாத்தீங்கன்னா 64 லட்சம் ஹெக்டேர் பயிரிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சு போயிடுச்சு 59 லட்சம் பேர். அப்ப கடைசியா ஒரு 3 வருஷம். சோ இது வந்து என்னன்னா 15-11 டேட்டா. லாஸ்ட் 3 இயர்ஸா பாத்தீங்கன்னா இது ஏறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஏறல, லைட்டா ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன் சார் அப்படின்னா தமிழக அரசு நிறைய ஸ்டெப்ஸ், அதுதான் நமக்கு கேள்வி ஏரியா. லாஸ்ட் 3 இயர்ஸ்னா இது ஏறுது. அப்ப அதுக்கு எங்க சார் புக்ல இருக்குமா? இருக்காது. எங்க இருக்கும்? பாலிசி நோட்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்க நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்யறாங்க அப்படின்றது ஒரு ஐடியா. நிலப்பரப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. மக்கள் தொகையும் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளிகள் என்ன எங்க இருக்காங்களோ அவங்களும் குறைஞ்சிக்கிட்டே தான் வராங்க. ஆனா இப்போ இதுல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுலயும் இப்ப இது ஒரு சைடுல இருக்குது. இதுல இப்படிதான் இருக்கா அப்படின்னா இதுலயும் ஒரு சில மாற்றங்கள்லாம் இருக்குது சார். எவ்வளவு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும், சரிங்களா? அப்போ சிறு விவசாயிகள் இருக்காங்க, குறு விவசாயிகள் இருக்காங்க, நடுத்தர விவசாயிகள், பெரிய விவசாயிகள் இருக்காங்க. இப்ப இதுல மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் எங்க சார் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சிறு குறுல தான் இருக்கிறாங்க. யாரு சார் அவங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா 1 ஹெக்டேர் கம்மியா வச்சிருக்கவங்க, இல்ல 1-2 ஹெக்டேர் கம்மியா வச்சிருக்கிறவங்க எவ்வளவு சார் இருக்கிறாங்க. அப்புறம் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, பெரிய ஃபார்மர்ஸ் எவ்வளவு இருக்காங்க. இது ஒரு டேட்டா. ஸோ இது ஸ்கூல் புக் டேட்டா 78%. ஸோ இது நம்ம எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் இங்கேயே உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? இது ஸ்கூல் புக் டேட்டா. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு நிலத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, 1 ஹெக்டேர் கம்மியா இருக்கிறவங்க 78%. அதாவது குறு விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 78% பேர் இருக்காங்க. அவங்க எவ்வளவு சார் லேண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா 36% லேண்ட் அவங்க தான் வச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ ஸ்மால் ஃபார்மர்ஸ் எவ்வளவு சார், 1-2 ஹெக்டேர் வச்சிருக்கவங்க எவ்வளவு சார் இருக்காங்க அப்படின்னா 14% பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்க எவ்வளவு சார் நிலம் வச்சிருக்காங்கன்னா 26% பேர் வச்சிருக்காங்க, சரிங்களா? பாக்கி ஃபார்மர்ஸ் எவ்வளவு சார்? அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 7, 8, 9. ஸோ 92% இவங்க தான் வச்சிருக்காங்க. 6, 6, 2, 6, 6, 12, 1. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68% பேர் லேண்டு தான் வச்சிருக்காங்க. 92. அப்ப பாக்கி இருக்கக்கூடிய 8% பேர் தான் பெரிய விவசாயிகள். நம்ம கண்டுக்கலாம், அவங்க கிட்ட தான் பாக்கி இருக்கக்கூடிய 38% லேண்ட் இருக்குது அப்படின்றத சொல்றோம். அப்ப இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டு கரெக்டா இல்ல. ப்ளஸ் கொஞ்சம் பேருக்கிட்ட நிறைய லேண்ட் இருக்கு, நிறைய பேர்கிட்ட கொஞ்சோண்டு லேண்ட் தான் இருக்கு. இது ஒரு டேட்டா. அதே மாதிரி சென்செக்ஸ்னு ஒன்று எடுத்திருப்பாங்க, சரிங்களா? 10வது அக்ரிகல்ச்சரல் சென்செக்ஸ், அது ஒரு டேட்டா இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட இதுல 92 வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு பதிலாக அவங்க 93 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பழைய டேட்டா, இது புது டேட்டா, கொஞ்சம் டேட்டாஸ் அப்டேட் ஆகுனா அப்ராக்சிமேட்டா உங்களால அதையே படிக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? சென்செக்ஸ், அக்ரிகல்ச்சரல் சென்செக்ஸ் டேட்டாவை நீங்க எடுத்துக்கணும், சரிங்களா? 10வது அக்ரிகல்ச்சர் சென்செக்ஸ் டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. 11வது எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா 2021 எடுத்துருக்கணும். ஆனா கோவிட்னால எடுக்கல. 2022 ஜூலைல எடுத்தாங்க. அதோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா வெளியில வரல. வந்த உடனே தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம 10th அக்ரிகல்ச்சர் சென்செக்ஸையும் இந்த இடத்துல நம்ம படிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். அப்ப என்ன சார் அப்படின்னா, ஸோ விவசாயிகள்ல நீங்க பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சிறு குறு நிலம் வச்சிருக்கவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. பெரிய பெரிய விவசாயிகள் குறைவா இருக்காங்க, ஆனா நிலம் அதிகமா அவங்க கையில இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதுலயே என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்டியலினத்துல இருக்கிறவங்க அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, என்ன சொல்றாங்க அப்படின்றது பாருங்க. கல்டிவேட்டர் ஷெட்யூல் காஸ்ட் ஃபார்மர்ஸ் ஒரே 1% தான் இருக்கிறாங்க, 1% தான் இருக்கிறாங்க சார், சரிங்களா? அந்த 1%லயும் பாத்தீங்கன்னா 96% எப்படி இருக்காங்கன்னா சிறு விவசாயிகள் இல்ல குறு விவசாயிகளா தான் இருக்கிறாங்க, சரிங்களா? சிறு குறு விவசாயிகளா தான் இருக்காங்க. யாரு? பட்டியலினத்துல லேண்ட் வச்சிருக்கவங்க யாரு சார்னா மொத்தத்துல 1% தான். அதுலயும் 96% சிறு குறு விவசாயிகளா தான் இருக்காங்க. கொஞ்சம் 1 ஹெக்டேர் கம்மியா தான், இல்ல 2 ஹெக்டேர் கம்மியா தான் லேண்ட் வச்சிருக்காங்க. யாரு? பட்டியலினத்துல இருக்கிறவங்க. சோ இதுதான் லேண்ட் ஹோல்டிங் உடைய ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவா நம்ம எடுத்துக்க முடியும், சரிங்களா? ஒரு லேண்ட் ஹோல்டிங் நம்ம திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம், பாருங்களா? ஸோ லேண்ட்லெஸ் லேபர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க. என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் விவசாயம் பண்றாங்களோ 5 வருஷத்துல குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன, பெண்கள் 55, இது 35, சரிங்களா? எவ்வளவு லேண்ட் வச்சிருக்காங்க, எவ்வளவு சதவீத மக்கள்னா 49. எப்ப சார்? 2001. 42 எப்ப சார்? 2011, சரிங்களா? 42.
இந்த டேட்டாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுனே இருங்க சரிங்களா. எவ்வளோ பேர் எவ்வளோ லேண்டு வச்சிருக்காங்க அப்படின்றது, எவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா 59.71. இதெல்லாம் 2015-16. அப்போ இப்போ என்ன சார் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 59.71 அப்போ இருந்துச்சா, 59.9 கிட்ட இருக்கு. அதெல்லாம் பின்னாடி நமக்கு இந்த டேட்டாஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்கு, கடைசி 3 வருஷமா எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கு எல்லாமே நம்ம பாலிசி நோட்ஸை பார்க்கும்போது நமக்கு சூப்பராக புரிய வரும் சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன சார், நம்மளுடைய லேண்டை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க சரிங்களா. இதையே நம்ம பார்த்து வச்சுப்போம் சரிங்களா. தமிழ்நாட்டில் மொத்தமாக 1,33,33,000 ஹெக்டார்ஸ்க்கு லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இது வந்து 1 கோடியே அப்படின்னும் போது எப்போ ஹெக்டார்ஸ்ல, இதே டேட்டாவை ஒரு சில இடத்துல 1 லட்சம் கொடுத்துருப்பாங்க, அது ஸ்கொயர் கிலோமீட்டர்ல. அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க ஹெக்டார்ஸ்ல போட்டிருக்காங்களா இல்ல சரிங்களா. 1,30,30,30,000 அப்படின்றது ஹெக்டார்ல போட்டிருக்காங்க. ஹெக்டாருக்கும் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் என்ன வித்தியாசம், ஏக்கர்ல கொடுப்பாங்க, ஸ்கொயர் கிலோமீட்டர்ல கொடுப்பாங்க சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெக்டார்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க தெளிவா வித்தியாசமா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லேண்ட் நிலப்பரப்புல என்ன சொல்றாங்க, 33% வேளாண்மைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எப்பயோ எடுத்த டேட்டா சரிங்களா. 33% என்ன சார் அப்படின்னா அக்ரிகல்ச்சுரலா இருக்குது சார். 17% என்னவா இருக்கு அப்படின்னா நான் அக்ரிகல்ச்சுரல் வேலைகள். அப்ப வேளாண்மை இல்லாத வேலைகள் என்ன சார், ரோடா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம். அதெல்லாம் எத்தனை சார், 17% இருக்குது சார். இன்னொரு 17% என்ன சார் அப்படின்னா காடுகள் சார். காடுகள் இது பழைய டேட்டா, ஸ்கூல் புக் டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 17% ஆஃப் லேண்ட் வந்து நான் அக்ரிகல்ச்சுரல், அதே சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்டா இருக்குது, காடுகளா இருக்குது அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. 2125 சரிங்களா ஹெக்டேர் காடுகளாக இருக்குது அப்படின்றது சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஸோ 2021 ஒரு ஃபாரஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபாரஸ்ட் சென்செக்ஸ் எடுத்துச்சு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20.21 நம்ம போயாச்சு. 20% பிளஸ் போயாச்சு நம்ம சரிங்களா. அதுல காடுகள் மட்டும், காடுகள் மரங்கள் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 30,000 ஹெக்டேருக்கு போயிடுச்சு சரிங்களா. 30,000 போயாச்சு நம்ம. காடுகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 26,000 சில்லறை இருக்குது சரிங்களா. 26,400 சில்லறை ஏதோ அந்த ரேஞ்சில் நம்ம காடுகள்லாம் வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2.99% ஆஃப் லேண்ட், தமிழ்நாட்டில் மட்டும் 2.99% ஆஃப் தி லேண்ட் வந்து காடுகளுக்கு ஒதுக்குது. நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஆனால் இங்க கொடுத்துருக்கிறது ஃபாரஸ்ட் 17%. அப்போ நம்மளுடைய லேண்ட் ஹோல்டிங்கை பிரிச்சிருக்காங்க. அதுல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு 4% நிலத்தை வந்து 4 விழுக்காடு நிலம் எதுவுமே பயன்பாடுக்கு பண்ண முடியாத ஒரு நிலமா இருக்குது, ஒரு 4% நிலம் சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 13% பேரன் லேண்ட் சரிங்களா, தரிசல் நிலமா இருக்குது. இன்னொரு ஒரு 10-13% பாத்தீங்கன்னா அதர் தரிசல் லேண்டா இருக்குது சரிங்களா. ஒரு சில விவசாயம் பண்ண முடியும், ஒரு சில சமயத்துல விவசாயமே பண்ண முடியாது அப்படின்றது. ஒரு 5% பாத்தீங்க அப்படின்னா கிரேசிங், ஆடு மாடு மேய வைக்கிறதுக்கு ஒரு 5%. இந்த மாதிரி நம்மளுடைய லேண்டை பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த டேட்டாஸை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இது பாலிசி நோட்ஸ்ல இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்லைட் ஒரு பாயிண்ட் 1 பாயிண்ட் அந்த மாதிரிலாம். ஸோ இது ஒரு பாலிசி நோட்ல ஒரு பை சார்ட்டுமே கொடுத்து இதுல இது இவ்வளவு சதவீதம், இது இவ்வளவு சதவீதம் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை அங்க நீங்க பார்த்து வையுங்க சரிங்களா. சேம் டேட்டாவா தான் இருக்கும், பெருசா வித்தியாசம் அங்க இருக்காது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது என்ன சார், அடுத்ததெல்லாம் நமக்கு பெருசா ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப நம்ம கிட்ட இல்லை அப்படின்றது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன சார் அப்படின்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சமயத்துல ஒரு விதமான லேண்ட், இப்போ இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா எவ்வளவு சதவீதம் விவசாயம் பண்ணாங்க, அது இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா குறையும், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இன்னொன்னு சொல்றாங்க அப்படின்றது பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 72% இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 72% ஆஃப் தி பரப்பளவுல உணவு பயிர்கள் பயிரிடப்படுது சரிங்களா. பாக்கி வந்து நான் ஃபுட் கிராப்ஸ்க்கு பயிரிடுறாங்க. இந்த டேட்டாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். எங்கேருந்து சார் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய 9th எக்கனாமிக்ஸ் தான் இருக்குது. ஸோ மொத்த பரப்பளவுல 57% நம்ம நீர்ப்பாசனம் கொடுக்குறோம், இரிகேஷன் இருக்குது சரிங்களா. மொத்த பரப்பளவில் பாசனம், நீர்ப்பாசன வசதிகள் 57 விழுக்காடு ஆகும். இதையே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எவ்வளவு சதவீதத்துக்கு நம்ம நீர்ப்பாசனம் கொடுக்குறோம் அப்படின்னா அது 57%க்கு இரிகேஷன் சிஸ்டம் அவைலபிளா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு எங்கேருந்து சார் மழை பெய்யுது, தண்ணி வருது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி இல்லை, தென்மேற்கு பருவக்காற்று அதுலேருந்து வரக்கூடிய மழையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேருந்தும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம சைக்ளோன்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு தண்ணி. அதில் 57% இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 72% என்ன அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. 72 உணவு பயிர்கள், ஃபுட் கிராப்ஸ் பண்ணுறோம் நம்ம. மொத்த பயிர்களில் பார்த்தீங்கன்னா 57%
சரிங்களா, நீர்ப்பாசனம் வழங்கப்படுகிறது. இந்த டேட்டாஸ் எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நீர் வசதியில என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட எத்தனை ஆறுகள் இருக்குது, 17 ஆறுகள் இருக்குது, 81 ரிசர்வாயர்கள் இருக்குது. அப்புறம் கால்வாய்கள் பாத்தீங்க அப்படின்னா 2000 வாய்க்கால்கள். சரிங்களா, 2239 கேனல்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். அது எத்தனை கிலோமீட்டர் தான் பாத்தீங்கன்னா 9750. இந்த அளவுக்கு டேட்டா தேவையில்ல, இப்போ நீங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, 2239. சரிங்களா, சின்ன சின்ன ஏரிகள்லாம் எத்தனை சார் இருக்கு அப்படின்னா 7985. பெரிய ஏரிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 33,142. ஸோ இத்தனை ஏரிகள் இருக்கு. இதுலேருந்து நமக்கு நீர்ப்பாசனம் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிணறுகள் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, திறந்த கிணறுகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் திறந்த கிணறுகள். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3,54,000 சரிங்களா போர்வெல் இருக்குது. இதெல்லாம் நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான டேட்டாஸ் இருக்குது. சரிங்களா, இதுவே பார்த்தீங்கன்னா 4,98,000 ஒரு டேட்டா இருக்குது. சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 டேட்டாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துல இவ்வளவுதான் போர்வெல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போர்வெல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இதுல நமக்கு எது சார், நான் திருப்பி சொல்றேன், எது நீங்க கண்டிப்பா மக்கடிச்சு வேணுமோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டே தான் இருப்பேன். சரிங்களா, அதெல்லாம் நீங்க மக்கடிச்சாலே போதும். சரிங்களா, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. ஏரியா ஆஃப் லேண்ட் தட் இஸ் இரிகேட்டட் யூசிங் வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ். ஸோ ஏரிகள்லேருந்து எவ்வளவு ஏரியா அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா குறைவா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எவ்வளவு சார்? 3.6 லட்சம் ஏக்கர். அப்போ நமக்கு எது சார் குறைவா நீர்ப்பாசனத்துக்கு போகுது? மொத்த நீர்ப்பாசனம் நம்ம பார்த்தீங்கன்னா 57% தான். அதுல ஏரிகள்லேருந்து போறது பார்த்தீங்க அப்படின்னா 3.6 லட்சம் ஹெக்டேர்ஸ் தான். ஸோ குறைவா இருக்குன்றத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே நேரத்தில் கால்வாய்கள் அப்படின்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா 6.68 லட்சம். ஸோ கேனல்ஸ்லேருந்து நமக்கு எத்தனை கேனல்ஸ் இருக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க எத்தனை கேனல்ஸ் இந்தியாவில் இருக்கு. அப்போ போர்வெல்லேருந்து எத்தனை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா 4.93. எது சார் அதிகபட்சம் அப்படின்னா திறந்த கிணறுகள், ஓப்பன் வெல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதுதான். அப்ப நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஓப்பன் வெல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கலனாலும் பரவாயில்ல. லேக்ஸ்லேருந்து ஏரியிலேருந்து குறைவாகவும் ஓப்பன் வெல்லேருந்து அதிகமாகவும் நமக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதையும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். நம்ம எங்கேருந்து சார் விவசாயம் அதிகமாக பண்றோம் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர். அப்போ வாட்டரை 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன சார்னா, ஒன்று சர்ஃபேஸ் வாட்டர். சரிங்களா, அதுதான் ஏரி ஆறு அதெல்லாம். இன்னொன்று என்ன அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர், கிணத்துலேருந்து சரிங்களா போர்வெல்லேருந்து எடுக்கிறது. அப்போ நம்ம எதில் சார் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நிலத்தடி நீரை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இது ஒன்று இருக்குது. இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. சரிங்களா, மறை நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு சார் சொன்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டோனி ஆலன் அப்படின்ற ஒரு சொல்லியிருப்பார் 1990. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நான் என் ஊர்ல, அதாவது இனிமே வரப்போற ஃபியூச்சர்ல போர்னு ஒன்று வந்தா எதுக்கு சார் வரும் அப்படின்னா தண்ணிக்கு தான் வரும் அப்படின்றாங்க. நான் இந்தியா பாத்தீங்கன்னா 5வது பெரிய நாடு நம்ம ஏற்றுமதி பண்றது. அப்ப நான் ஒரு நெல் உற்பத்தி பண்றேன், பாஸ்மதி ரைஸ் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றேன் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு டன் ஆஃப் வாட்டர் யூஸ் ஆயிருக்கு. அப்ப நான் ஏற்றுமதி பண்ணும்போது அந்த தண்ணி வேஸ்ட் எனக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது யாருமே கணக்கு எடுக்கிறது இல்லை. அதை பத்தி சொன்னவர் தான் இந்த டோனி ஆலன். 1990 உங்களுக்கு விர்ச்சுவல் தண்ணி தெரியாது, மறைமுகமா போகுது. நான் கார் உற்பத்தி பண்றேன் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு மில்லியன் டன் நான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த தண்ணி எல்லாம் வேஸ்டேஜ் ஆகுது, அதெல்லாம் இந்த உற்பத்தியில போகுது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா டோனி ஆலன். இந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா 5வது பெரிய நாடு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட், விர்ச்சுவல் வாட்டர் எக்ஸ்போர்ட் பண்றதுல 5வது பெரிய நாடு அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இது பாலிசி நோட்ஸ்ல இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பாலிசி நோட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 48 வருஷத்துல இல்லாத ஒரு இதுவா இந்த வருஷம் ஒன்று உருவாயிருக்கு சார் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. என்னது சார் உருவாயிருக்கு அப்படின்னா 5.5 ஹெக்டேர் லேக்ல இந்த வருஷம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 48 வருஷத்துல இல்லை. எது சார்னா குருவை. ஸோ நமக்கு தெரியும். சரிங்களா, சித்திரைப்பட்டை, ஆடிப்பட்டை, சம்பா, நவாரி அப்படிலாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அதில் குருவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5.5 ஹெக்டாருக்கு இந்த வருஷம் விவசாயம் பண்றாங்க. ஹெக்டேர் லேண்ட் ஏக்கருக்கு 5.5 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க. குருவைக்கு 48 வருஷத்துல இவ்வளவு பண்ணதில்லை. ஏன் சார் அப்படின்றதுதான் இங்க. ஏன்னா ஜூன் 12ஆம் தேதி கரெக்டா திறந்து வச்சிட்டாங்க. ஏது
விவசாயிகளுக்காக டேம்ஸ் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி சுமார் 75 கோடி செலவுல அங்க ஆறு போற இடம், டேமு, லேக்கு எல்லாத்தையும் தூர் வாங்கி சரியா பண்ணியிருக்காங்க. அதனால 5.5 லட்சம் ஹெக்டேருக்கு. ஸோ இது ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த வருஷம் 48 வருஷத்துக்கு இல்லாம அதிகபட்சமாக குறுவைக்காக விவசாயம் நாத்து நட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. எத்தனைலாம் 5.5 லட்சம் ஏக்கரு சரிங்களா. 48 வருஷம். இது 48 வருஷம் தான் நான் முக்கியமா சொல்றேன். ஏன் சார் அப்படின்னா ஜூன் 12ஆம் தேதியே திறந்துட்டாங்க மேட்டூர் டேம்ல இருந்து. அதுக்கு முன்னாடியே ஆறு போறதுக்கு வழி, எங்க இருக்கக்கூடிய ஏரி, குட்டை, கம்மா எல்லாத்தையும் தூர்வாரி சிறப்பா வச்சதுனால இந்த வாட்டி அதிகமா தண்ணி வருது, விவசாயம் சிறப்பா நடக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் பாலிசி நோட்ல முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று பாலிசி நோட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க சார், நமக்கு நம்மளுடைய பாலிசியில ஒரு 3 லாங் டேர்ம் விஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் லாங் டேர்ம் விஷன் 3 இருக்கு, என்னெல்லாம் அந்த 3 அப்படின்றதை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் சரிங்களா. ஸோ என்ன சார் அந்த லாங் டேர்ம் விஷன்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம எவ்வளவு ஏக்கருக்கு விவசாயம் பண்ண போறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு சரிங்களா. ஸோ நம்ம முதல்ல எவ்வளவு, அப்போ இதுல 2 இருக்கு. ஒன்று வந்து நெட் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க, நிகர மற்றும் மொத்தம் அப்படின்னு. எவ்வளோ நிலப்பரப்புல நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்னுடைய நெட் எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா 119 நம்ம கிராஸ்ல பண்ண போறோம். ஏக்கர்ல இது சொல்றாங்க சரிங்களா. 119 லட்சம் ஏக்கர்ல சரிங்களா. நெட் கிராஸ் எவ்வளவு சார் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 154 லட்சம் ஏக்கர் சரிங்களா. இதெல்லாம் ஏக்கர்ல சொல்றோம். 154 அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ இந்த இடம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் விவசாயம் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் எனக்கு நெட்டுல வந்துடும். கிராஸ் அப்படின்னும் போது இந்த வருஷத்துல நான் 2 வாட்டி இதே நிலத்துல விவசாயம் பண்ணேன் அப்படின்னா அது கிராஸ். அப்போ 119 ஒரு 30 இடத்துல வந்து 2 வாட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 30 ஆட் பண்ணும்போது 154 வருது. அப்போ நெட்டுனா என்ன, நிகரன்னா என்ன, மொத்தம்னா என்ன, நெட்டுனா என்ன, கிராஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெட்டுனா என்ன, கிராஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் விஷன்ல ஃபர்ஸ்ட் விஷன் என்ன சார் அப்படின்னா, என்னுடைய நெட் கிராப் ஏரியாவை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம், நம்ம 59 ஹெக்டார் தான் நம்ம விவசாயம் பண்றோம். முன்னாடி 60க்கு மேல இருந்துச்சு, குறைஞ்சிக்கிட்டே வந்து அதெல்லாம் ஹெக்டார்ஸ்ல வந்துச்சு. இந்த இடத்துல இவங்க ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோ அதையே நம்ம படிப்போம் சரிங்களா. கடந்த ஒரு 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. முதல்ல 2021ல 119.37 இருந்துச்சு, இப்போ அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஜியோகிராபிக்கல் அக்ரிகல்ச்சர் நம்ம பார்க்கல, எக்கனாமிக்கல். அப்போ எத்தனை இடத்துல நம்ம நெட் பண்ணோம், நிகர எத்தனை இடத்துல பண்ணோம் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வேல்யூஸை முடிஞ்சா இந்த வேல்யூ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லேக் ஏக்கர்ல இருக்கு சரிங்களா. ஸோ எத்தனை ஏக்கர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 119.5 5க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க 2023. அப்போ ரீசெண்டா நெட் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ ஏரியா சார்னா அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், முன்னாடி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்றதை பார்த்தோம், இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. ஸோ இது என்ன சார் வருதுன்னா, நம்மளுடைய விவசாயத்தில் 3 லாங் டேர்ம் விஷன். நான் 3 லாங் டேர்ம் விஷன் வச்சிருக்கேன். ஒன்று வந்து நெட் ஏரியா, மொத்த நெட் ஏரியாவை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ரெண்டாவது இந்த நெட் ஏரியாவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல சார், இந்த ஒவ்வொரு இடத்துலையும் 2 வாட்டி விவசாயம் பண்றாங்க பார்த்தீங்களா, அதை இரட்டிப்பாக்கணும். ஸோ நான் இங்க 30% தான் வந்து 30 லட்சம் சதுர கிலோமீட்டர் 2 வாட்டி பண்றாங்க. இப்போ இதே நான் 60 மாத்தணும் சரிங்களா. 2 வாட்டி விவசாயம், ஒரே நிலத்துல 2 வாட்டி விவசாயம் பண்றாங்க பார்த்தீங்களா, அதை நான் இரட்டிப்பாக்கணும் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. அதை நாங்க இரட்டிப்பாக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ செகண்ட் லாங் டேர்ம், 2வது நீண்ட கால திட்டம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, இரட்டை பயிர் சாகுபடி பரப்பளவை இரட்டிப்பாக்குறது. ஸோ 2 வாட்டி விவசாயம் ஒரே நேரத்துல பண்றதை இரட்டிப்பாக்கணும், அது 2வது முக்கியமான கொள்கையா இருக்குது. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 32 லட்சம் சரிங்களா ஏக்கர் அளவுல 2 வாட்டி விவசாயம் பண்றாங்க. அதை நம்ம 64க்கு கொண்டு போகணும். இது லாங் டேர்ம் பிளான் சார் சரிங்களா. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி. இப்போ 2 விஷயத்தை நல்லா இங்கே நீங்க நோட் பண்ணோம். நம்ம எப்படி நெட்டுனா என்ன, கிராஸ்னா என்ன, நிகரனா என்ன, மொத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இங்க என்ன இருக்கு அப்படின்னா உற்பத்தி திறன் அப்படின்னு 2 சொல்றாங்க சார். ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியல. அவங்க தப்பா கொடுத்துருக்காங்க, புக்ல அப்படி கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை நல்லா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. ப்ரொடக்டிவிட்டியில தமிழ்நாடு வந்து சில பொருட்களை வந்து ப்ரொடக்டிவிட்டியில தமிழ்நாட்டை வந்து
டாப் 3 பொசிஷன்ல கொண்டு வரணும். எது எதுக்கெல்லாம் சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உணவு தானியங்கள் ஃபுட் கிரெயின்ஸுக்கு, கோகோனட், தேங்காய்க்கு, சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர், சூரியகாந்திக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வணிக பயிர்களுக்கு என்ன மாதிரினா கரும்பு மற்றும் பருத்தி, ஸோ சுகர் கேன், காட்டன், இதுலலாம் உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். சார் உற்பத்தி திறன்னா என்ன சார்? 1 ஏக்கர் லேண்ட் இருக்கு சார். இந்த 1 ஏக்கர் லேண்டில் நான் வந்து கரும்பு போடுறேன் அப்படின்னா, இந்த 1 ஏக்கர் லேண்ட்லேருந்து எனக்கு 400 கிலோ கரும்பு வரும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா. இல்லை அதோடைய உற்பத்தி திறன் அப்போ நான் 600 கிலோ கரும்பு இதுலேருந்து என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா உற்பத்தி திறன் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ உற்பத்தி திறன் அதிகரிச்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தியும் அதிகரிச்சிடும். ஸோ அதனால் அரசு என்ன பண்ணுது, உற்பத்தி திறனை நம்ம கொண்டு போகணும் மேலே அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை டாப் 3 பொசிஷனில் நம்ம உற்பத்தி திறனை கொண்டு போயிடணும். எது எதுக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு தானியம், ஃபுட் கிரெயின்ஸு, கோகோனட்டு, சன்ஃப்ளவரு, அப்புறம் கமர்ஷியல் கிராப், சுகர் கேன், காட்டன், இதெல்லாம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இதில் எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். ஏன் சார்? ஏன்னா நம்ம டாப் 3ல கொண்டு போகணும். ஸோ உற்பத்தி திறன் வேற, உற்பத்தி வேற, சரிங்களா. உற்பத்தி திறன் அப்படின்றதுல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இதுதான் 2022 நம்மளுடைய பாலிசி நோட்ஸ்ல இது இருக்குது. என்ன சார் இருக்கு அப்படின்னா, 2022ல நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கும் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு தெரியாது உற்பத்தி திறன்ல நம்ம முதல் இடத்துல என்ன, 2வது இடத்துல, 3வது இடத்துல, 4வது இடத்துல என்ன. இந்த இதுவை மக்கடிச்சு வையுங்க, சரிங்களா. ஸோ முதல் இடத்துல எதுல சார் இருக்கும்? ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ் தான் இந்த சூரியகாந்தி, அது இதெல்லாம் நம்ம உற்பத்தி திறன் சார். இதெல்லாமே ப்ரொடக்டிவிட்டி, சரிங்களா. அப்புறம் பார்த்துங்க வேறுகடலை, சரிங்களா, கிரவுண்ட் நட், சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு, சரிங்களா. உற்பத்தி திறன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். உற்பத்தியில நம்ம 4வது இல்லை 5வதுல இருப்போம், அது வேற விஷயம். உற்பத்தி திறன் 1 ஹெக்டார்ல எவ்வளவு கரும்பு நம்மளால எடுக்க முடியும்னா அதுல நம்ம தான் முதல். ராகி, கேழ்வரகு, இதெல்லாம் நம்ம முதல் இடத்துல இருக்கிறோம். லேட்டஸ்ட் பாலிசி நோட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. 2022 உடைய டேட்டா, ஆனால் லேட்டஸ்ட் பாலிசி நோட்ஸில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதே 2வது பிளேஸில் என்ன சார் இருக்கும்னா மெய்ஸ், சரிங்களா. 3வது எதில் சார் இருக்கும் அப்படின்னா கோகனட், தேங்காயில் இருக்கும். 4வது எதில் சார் இருக்கும் அப்படின்னா ரைஸு, மைனர் மில்லட்ஸ் எல்லாம் இருக்கும், சரிங்களா. இந்த டேட்டாவை மக்கடிச்சு வைங்க. இதெல்லாம் உற்பத்தி திறனில். அப்போ இதுக்கு தான் அவங்க என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு தான் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. கோகனட்டில் நம்ம உற்பத்தியில் எத்தனாவது இருக்கும், எத்தனை மில்லியன் டன் நம்ம உற்பத்தி பண்ணோம். ஏன் சார்? இந்த ப்ராடக்ட் இந்த வருஷம், அதாவது போன வருஷம் நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணோம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதுமானது தான் இருக்கும், சரிங்களா. இது எல்லாமே நம்ம எதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா பாலிசி நோட்ஸில் தான் எடுத்திருக்கோம், சரிங்களா. அடுத்தது என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும், நம்ம கிளைமேட் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி ஒன்றும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இங்கே நம்ம பார்த்து வச்சிருவோம், சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து வெப்ப மண்டலத்தில் இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நம்ம வெப்ப மண்டலத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ நம்ம என்ன சார் கிளைமேட்ல இருக்கிறோம்னா டிராபிக்கல் கிளைமேட்ல இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லா டிராபிக்கல் கிளைமேட்டா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா, சரிங்களா. அப்போ நமக்கு கடற்கரை ஓரத்துல மெரடைம் கிளைமேட் அப்படின்றத சொல்றாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மரடைம் கிளைமேட் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா மலை பிரதேசம் ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகள், அங்க பாத்தீங்கன்னா மைல்டு கோல்டு கிளைமேட்டா இருக்குது. இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரை கிளைமேட் அப்படின்றத சொல்றாங்க, வறண்ட பூமி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே வெப்பமண்டலத்தில் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. நம்மளுடைய பாலிசி நோட்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபால்ஸ் அண்டர் டிராபிக்கல் கேட்டகரி, வெப்பமண்டலத்தில் இருக்கு. ஆனா என்ன மாதிரியான வெப்பமண்டலம் அப்படின்னா அரை வறண்ட ஈரப்பதம் உள்ளலேருந்து அரை ட்ரை, வறண்ட மற்றும் ஈரப்பதமான ஒரு வெப்பமண்டலத்தில் இருக்கு. ஏன் சார்? நம்மளோடது இங்க மெரடைம் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க, கடலோரத்தில் இருக்கிறதுனால நம்மள மெரடைம் கிளைமேட் அப்படின்றது சொல்றாங்க. சென்டர்ல வறண்ட பூமியா இருக்கு, இங்க மைல்டு கோல்டு கிளைமேட்டா இருக்குது மலை பிரதேசத்துல. அதனால நம்மளது எல்லாமே இது இருக்கு. நம்ம பாலிசி நோட்ஸ்ல இருக்கிறதா நான் உங்களுக்கு எடுத்து போட்டு வச்சிருக்கேன், சரிங்களா. நம்ம எத்தனாவது பெரிய மாநிலம் சார்? 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட். கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எத்தனாவது பெரிய மாநிலம் அப்படின்னா 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன், ஸோ மொத்த பரப்பளவு சார் 1,30,30,000. ஸோ அங்க ஒரு இடத்துல வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல வந்து ஹெக்டார்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. எல்லாம் பக்காவா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. பாப்புலேஷன் சென்செக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 7வது மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட். ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல 7 இருக்கு, ஒரு இடத்துல 6 இருக்கு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், 7 நாளும் கரெக்ட் போடுங்க, 6 நாளும் கரெக்ட் போடுங்க. 7 பாப்புலேஷன் சென்செக்ஸ் படி 6 பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம 6க்கு போயிட்டோம் அப்படின்றாங்க.
பட் ஒரு சில குளறுபடிகள் இருக்குது. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாப்புலேஷன்ல 7th நாளும் 6th நாளும் நீங்க போட்டுக்கலாம். ரெண்டுமே ஸ்கூல் புக்ல இருக்குது, நம்ம ரெஃபரன்ஸ் காமிச்சுக்கலாம். டிஎன்பிசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ மொத்த பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 4% நிலப்பரப்பு நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்களா? பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 6% பாப்புலேஷன், இந்தியாவில் 6%. சரிங்களா? மாநிலம் சைஸ்ல பார்த்தீங்கன்னா 6வது 11வது, மக்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6வது இல்லை 7வது அப்படின்றத போட்டுக்கலாம். தண்ணி வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம 2.5 ஒரு புக்ல இருக்குது, 3%. சரிங்களா? ஸோ நீர் வளத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை சதவீதம் நம்ம இருக்கிறோம். அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நம்ம 12வது மாநிலமா நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய கோஸ்டல் எவ்வளவு சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு புக்ல 1076 கரெக்டா என்ன டேட்டா 73 76 பாத்துங்க. இன்னொரு புக்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 905 906 905 900. ஸோ நம்மளுடைய கோஸ்டல் கடலோரத்துல எவ்வளவு நீளத்துல இருக்கு அப்படின்றது, அது எத்தனை சதவீதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 13% அப்படின்றத சொல்றாங்க. இதுமே பல டேட்டாஸ் தமிழ்நாடு பத்தி இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நிலப்பரப்பு, மக்கள் தொகையில 2005 எவ்வளவு இருந்தோம் அப்படின்னா 6.0506 இருந்துச்சு. 2011 2001 2011 சென்செக்ஸ் படி பாத்தீங்கன்னா 5.97 கிட்ட இருக்குது. சரிங்களா? சோ அதனால அப்ராக்சிமேட்டா நம்ம 6% சொல்லிக்கிறோம். சரிங்களா? நிலப்பரப்பு, தண்ணி எத்தனாவது, இது இந்த மாதிரி நீங்க ஃபுல் டேட்டாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க 3% வாட்டர் ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்ல 2.5% வாட்டர் ரிசோர்சஸ் தான் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கடற்கரை அது இதுதான் மெயினான ஒரு மினரல்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மினரல் ரிசோர்சஸ் கிடையாது, குறைவான மினரல் ரிசோர்சஸ் தான் இருக்குது. ஆனா மக்கள் வளம் அப்படின்றத பாத்தீங்கன்னா மக்களுடைய நாலேஜ், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய குவாலிட்டியில நம்ம ரொம்ப சிறப்பா இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தப்பட்டதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சில டேட்டாஸ்லாம் நான் கொடுத்து வைக்கிறேன், நீங்க அதையே படிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கரும்பு உற்பத்தியில நம்ம எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுன்னா, கரும்புல கள்ளக்குறிச்சி அப்படின்ற ஒரு மாவட்டம் தான் அதிகமான கரும்பு உற்பத்தி நமக்கு பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளவு சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கரும்புக்கு நான் சொல்றேன். சரிங்களா? சுகருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 14.7 லட்சம் மில்லியன் டன் கரும்பு சுகர் நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கரும்பு உற்பத்தியில லேட்டஸ்ட் பாலிசி நோட்ஸ் படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 4வது அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. முதல்ல உத்தரப்பிரதேஷ், அப்புறம் மகாராஷ்டிரா அப்படின்னு வரும்போது நம்ம 4வதுல இருக்கிறோம். ஆனா அதே உற்பத்தி திறன் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்துடும். ப்ரொடக்டிவிட்டி, ஈல்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம எத்தனாவதுல இருக்கிறோம் கரும்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம முதல் இடத்துல இருக்கோம். எவ்வளவு சார் அப்படின்னா ஒரு ஹெக்டாருக்கு 111 மில்லியன் டன் பர் ஹெக்டார் அப்படின்றதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 111 மெட்ரிக் டன் பர் ஹெக்டார்ல நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கரும்புக்கு அதாவது கரும்பு நீங்க விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அரசு அதோடைய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனா கரும்புக்கு மட்டும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இல்ல, எஃப்ஆர்பி அப்படின்றத சொல்லுவாங்க. பாக்கி இருக்கக்கூடிய எல்லா விவசாய பொருளுக்கும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைஞ்சபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 சட்டத்துக்கு கீழே வரும். கரும்புக்கு மட்டும் எஃப்ஆர்பி அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த எஃப்ஆர்பி வேல்யூ எவ்வளவு சார் அப்படின்னா 2750 அப்படின்றத சொல்றாங்க. 2750. இது நம்ம கரும்புக்கு, ஏன்னா நம்ம கரும்புல டாப் பொசிஷன்ல இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அதே நேரத்தில் சூரியகாந்தி ஃபிளவர் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு சார் அப்படின்னா 25,100. சரிங்களா? இவ்வளவு 25,000 இது நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். சரிங்களா? அவ்வளவு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். லட்சம் மில்லியன் டன் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா? அடுத்தது கிரவுண்ட் நெட்டோடது எவ்வளவு சார் கேட்டிருக்காங்க. சார் நான் சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க எவ்வளவு நம்ம போன வருஷம் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா வேறுகடலைக்கு பாத்தீங்கன்னா 9,12,000 அப்ராக்சிமேட்டா 9,12,000 தமிழ்நாட்டில் வேறுகடலை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். நீங்க முதலே பார்த்துருக்கீங்க, வேறுகடலையும் நம்ம தான் உற்பத்தி திறன்ல நம்ம அதிகமா இருக்கிறோம். சரிங்களா? உற்பத்தி திறன்ல நம்ம அதிகமா இருக்கிறோம். எவ்வளவு சார் அப்படின்னா 22,598 kg பர் ஹெக்டார். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறோம். அதனால தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறோம்.
ஸோ ஒரு ஹெக்டாருக்கு பார்த்தீங்கன்னா 2598 2600 கேஜி நம்மளால உற்பத்தி பண்ண முடியுது. எது? நிலக்கடலையை சொல்றேன், சரிங்களா? அதே மாதிரி பருப்பு வகைகள் அப்படின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? அந்த பருப்பு வகைகள்ல என்ன சார் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு வகைகள்ல 8.1 லட்சம் நம்ம வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஹெக்டாருக்கு உற்பத்தி பண்றோம், பயிர் பண்றோம். அதுல எவ்வளவு உற்பத்தியா இருக்கு அப்படின்னா பருப்பு வகையில 5.2, சரிங்களா, 5.22 லேக்ஸ், சரிங்களா, பர் மெட்ரிக் டன். அதுக்கு 5.22 லேக் மெட்ரிக் டன்னு நம்ம பருப்புகளை உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம என்னன்னா மெய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? மெய்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஈல்டு அதிகமாக கொடுக்கக்கூடியது மெய்ஸ். எவ்வளோ சார் அப்படின்னா 7007 ஈல்டு, உற்பத்தி திறன், சரிங்களா? மெய்ஸுக்கு உற்பத்தி திறன் இவ்வளவு நமக்கு இருக்குது. எவ்வளோ நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 29 லட்சம். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் அதே மாதிரி நீங்க அரிசிக்கு அடுத்த வருஷம் என்ன சார் டார்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேட்டாஸ் இல்லை. 2022-23 நம்ம எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம், அதோடைய உற்பத்தி திறன் என்ன அப்படின்றது எல்லா ஃபீல்டுக்கும் இல்லை சார். நம்ம பார்த்த அந்த ஒரு சில இதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஆயில் ஃபீல்டுக்கு, கிரவுண்ட் நட்டுக்கு, சுகர் கேனுக்கு, ராகிக்கு, மெய்ஸுக்கு, கோகோனட்டுக்கு, ரைஸுக்கு, இதுக்கு மட்டும் பார்த்து வைங்க. கேட்டிருக்காங்க சார். நீங்க 2-1 பெருசா பார்க்கலனாலும் 2-1 மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது, அதெல்லாம் கேட்டுனே வராங்க. நமக்கு அந்த சர்க்குலேஷன்ல வரல, வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? ஸோ இவ்வளவு நமக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எதை படிக்கணும்ன்றது தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க. எப்போ சார் எடுத்தாங்க அப்படின்னா 10th சென்செக்ஸ் 2015-16 எடுத்தாங்க. 11th சென்செக்ஸ் 21-22 எடுக்கணும், எடுக்கல. ஜூலை 22 தான் எடுத்தாங்க. இன்னும் அதோடைய ரிப்போர்ட் ஃபுல்லா வெளியில வரல. அதுல எவ்வளவு சதவீதம் எத்தனை இருக்கு அப்படின்றது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போ திருப்பி நம்ம அந்த இது எதுக்காக நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த 10வது சென்செக்ல பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை லட்சம் நம்ம ஹோல்டர்ஸ், லேண்ட் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு ஹெக்டார்ல அவங்க விவசாயம் பண்றாங்க அப்படின்றது நம்ம தமிழ்நாடு கூட கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இதுல ஒரு முக்கியமானது நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனா லேண்ட் ஹோல்டிங் அப்படின்றது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு 0.75 ஹெக்டார்ஸ் தான். ஒரு சராசரியா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒரு 0.75 ஹெக்டார் லேண்ட் தான் வச்சிருக்காங்க. ஆனா தேசிய நேஷனல் ஆவரேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.08, நம்மளை விட அதிகமா இருக்கிறாங்க எல்லார்கிட்டையும். உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த மாதிரி ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து அதிகமான நிலங்களை அவங்கெல்லாம் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் நம்ம ரொம்ப குறைவான லேண்டை தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது எவ்வளோ சார் அப்படின்னா 0.75 ஹெக்டார்ஸ். இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஜென்ரலா இதெல்லாம் குறைவாக தான் யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு தமிழ்நாடு எப்படி சார் இதெல்லாம் இந்த விவசாயத்தெல்லாம் சரி பண்ணுது அப்படின்னா, ஒன்று பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றவங்க ஒரு 6 நாள் வந்து பஞ்சாயத்தில் இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லலாம். விவசாயத்தில் இருக்க குறைகளாமும் நீங்கள் பஞ்சாயத்தில் சொல்லலாம். அது என்னென்ன தேதின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 26, மார்ச் 22, மே, ஆகஸ்ட், அக்டோபர் 2, நவம்பர் 1, இந்த 2 தேதியை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 தேதி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது, பாக்கி மாநிலங்களில் நடக்காது. மார்ச் 22, நவம்பர் 1. எதுக்காக மார்ச் 22, எதுக்காக நவம்பர் 1 அப்படின்றது யாருக்கா தெரியும்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கிராம சபா நடக்கக்கூடிய நாட்கள். அது கூடயும் இந்த 2 நாள் தமிழ்நாட்டில் நடக்குது. மார்ச் 22, நவம்பர் 1 தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. அதுல 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. 169 டார்கெட்னு ஒன்று வச்சிருக்காங்க சார். 169 டார்கெட்ஸ் இருக்குது, 17 கோல்ஸ் இருக்குது. 2015 இது போட்டாங்க. 2016 30க்குள்ள நம்ம இந்த 17 கோலையும் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டாங்க. அந்த கோலில் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் எது இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 6 கோல்ஸ் அவங்க டார்கெட் அடிக்கிறாங்க. சார் என்னெல்லாம் சார்? நோ பவர்ட்டி, வறுமை ஒழிப்பு. ஸோ வேளாண்மை துறையில் இருக்கவங்களாம் நிறைய வறுமையில் இருக்கிறாங்க, அதை அவங்க எடுக்கணும், சரிங்களா? ஜீரோ ஹங்கர் 2வது டார்கெட் சார். ஸோ ஜீரோ ஹங்கர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? உணவு வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும், சரிங்களா? ஊட்டச்சத்து, ஹெல்த் நல்லா இருக்கணும், ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இப்போ கோல் வந்து 3வது இது, சரிங்களா? கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், சுத்தமான தண்ணி கிடைக்கணும். அந்த கோல் எத்தனாவது சார்னா
6வது கோல். இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 வச்சு இருக்காங்க. அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் 12வது நினைக்கிறேன் சார். சரிங்களா? ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் ப்ரொடக்ஷன் எத்தனாவது கோல்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 12 தான் நினைக்கிறேன். 12 13 தெரியல. சரிங்களா? லைஃப் பிலோ வாட்டர் 14வது கோல். இதெல்லாம் எந்த துறை சார் பண்ணுது? அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் சஸ்டைனபிள் கோல்ஸ்ல 6 டார்கெட்டை அச்சீவ் பண்ணுது. அந்த 6 டார்கெட் தான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ 17 டார்கெட் மொத்தமா சஸ்டைனபிள்ல இருக்கு. அதுல 6 டார்கெட் அக்ரிகல்ச்சர்ல இருக்குது. அப்ப இது படிக்கும் போதே ரீசெண்டா நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். தமிழ்நாடு எது எதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம், எது எதுல ஃபர்ஸ்ட்ல இல்ல அப்படின்றத நித்தி ஆயோக் எவ்வளவு ஸ்கோர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொத்தமா தமிழ்நாடுடைய ரேங்க் என்ன. ஸோ இது படிக்கும்போது அப்படியே நான் இதையும் இங்கே போட்டேன். சரிங்களா? இங்கே நீங்க படிச்சிருங்க அப்படின்னு. எப்படி இருந்தாலும் நான் தான் எடுக்கணும் இதெல்லாம், சமூக பிரச்சனை எல்லாம். சரிங்களா? ஸோ இங்கே நான் இது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது, செகண்ட் ஸ்டேட் எது? தமிழ்நாடு 3வதா இருக்குது இதுல. அப்போ முதல் 2 என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? இப்போ மொத்தமா நம்ம இதை 4 கேட்டகரியில பிரிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு எந்த கேட்டகரியில் இது பின்னாடி நான் எங்கேயாவது உங்களுக்கு வேற ஒரு இடத்துல சொல்லுவேன். பட் இங்கே நான் ஒரு இடத்துல சொல்லிடுறேன். இல்லை நீங்க என்ன படிக்கணும் அப்படின்றத பாருங்க. நோ பவர்ட்டி. இப்போ இந்தியாவுடைய ஆவரேஜ் 72, தமிழ்நாடு 92. மகிழ்ச்சி வைங்க சார். சரிங்களா? ஜீரோ ஹங்கர் இந்தியாவோட 52, தமிழ்நாடு 75. எல்லாத்துலயுமே நம்ம பெட்டரா இருக்கும் இந்தியாவோட. ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் 77. சரிங்களா? இங்க 77. இது ரெண்டுத்துல மட்டும் தான் நம்ம ஈக்குவலா இருக்கும் ஹெல்த்லன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சார்? எஜுகேஷன் நம்ம 76, இவங்க 61. சரிங்களா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம பாருங்க 53. இந்தியாவோட பெட்டரா இருக்கும். பட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. சரிங்களா? அப்போ அதுல நம்ம இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க எதெல்லாம் நம்ம 90க்கு மேல இருக்குன்றத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளீன் வாட்டர் சுத்தமான தண்ணீர்ல நம்ம 90ல இருக்கிறோம். கிளீன் எனர்ஜில நம்ம 100%. ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுல சார் 100% தமிழ்நாடு அப்படின்றது கேட்டாங்கன்னா நம்ம கிளீன் எனர்ஜி அப்படின்றதுல நம்ம 100% இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டீசென்ட் ஒர்க் 81. சரிங்களா? இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ்ல 76ல இருக்கிறோம். சரிங்களா? எல்லாத்துலயும் நம்ம சேமா இருக்கிறோம். ஹெல்த்ல மட்டும் இந்தியாவும் தமிழ்நாடும் ஒரே கிரேட்ல தான் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது நித்தி ஆயோக் கொடுத்த ஒரு ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நம்பர்ஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் நம்ம எதுல 100, எதுல 92, எது 90 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 53 தான். சரிங்களா? பாலின சமத்துவம் அப்படின்றதுல நம்ம 53. ஒன்னாவது ஃபர்ஸ்ட். நம்மளுடைய ஓவரால் ரேங்க் என்ன, ஓவரால் மார்க் என்ன கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர். எதை நீங்க படிக்கணும், எப்படி நீங்க படிக்கணும்ன்றது. இப்போ இந்த அக்ரிகல்ச்சருடைய ஒரு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் நிறைய ஃபேக்ட் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். அந்த ஃபேக்ட் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சருடைய ஹிஸ்ட்ரி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இப்போ உலக அளவில் அக்ரிகல்ச்சர் எப்படி வந்துச்சு அது நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டில் எப்படி அக்ரிகல்ச்சர் வந்துச்சு சும்மா பேசிக்காக பார்ப்போம். நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இதை நம்ம பார்க்காம போக முடியாது. இதை பார்ப்போம். இந்தியா எப்படி வளர்ந்துருந்துச்சோ அது கூடயே நம்மளும் வளர்ந்து வந்திருப்போம். அப்போ அதையும் நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ அக்ரிகல்ச்சர்ன்ற வார்த்தை எந்த மொழியிலேருந்து சார் வந்திருக்கு? லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா செடிகளை வளர்க்குறதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அகர் கல்ச்சர் அப்படின்ற லத்தீன் மொழியிலேருந்து இது வந்திருக்கு. அப்படின்னா என்ன சார்? செடிகளை வளர்ப்பது அப்படின்றது தான் சொல்றாங்க. ஸோ செடிகளை வளர்ப்பது அப்படின்னா மனிதனுக்கும், சரிங்களா, மனிதன் சார்ந்த விலங்குகளுக்கும், சரிங்களா, அவங்களுக்கு தேவையான ஒரு சில கோடிக்கணக்கான பிளான்ஸ் இருக்கு, தாவரங்கள் இருக்குது. அதுலேருந்து ஒரு சில பிளான்ட்டை மட்டும் எடுத்து அதை மட்டும் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அக்ரிகல்ச்சுரல் அப்படின்றத சொல்றான். அதுக்கு பேர் தான் விவசாயம் என்ற பெயர் அப்படின்றத சொல்றான். ஸோ இது ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, இது லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கொடுத்தா நமக்கு அது தெரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும். அப்போ நம்ம எப்படி சார் இது படிச்சிருந்தா தான் நம்மளால அதையே சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் நம்ம விவசாயம் ரொம்ப காலமாக பண்ணுறோமா? ஆமாம் சார். அதுக்கு என்ன சார் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா கல்லணை, காவேரி இல்லை கட்டியிருக்காங்க. யார் சார் கட்டது கல்லணையை? சோழ மன்னன். எந்த சோழ மன்னன்? கீழே கமெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நறுமண பயிர்கள், ஸோ பெப்பரு, ஏலக்காய், அது இதெல்லாம் நம்ம வந்திருக்கோம். அப்போ ரோமானியர்கள் இங்கே இதுக்காக வர்த்தகம்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கான நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சீனாவோட நம்ம பட்டுத்தொழில். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய சீனாவுடைய தலைவரான ஜி ஜின்பிங் அவர் மோடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்துக்கு வந்திருந்தாங்க. ஏன் சார்? நம்ம தான் இங்கே அவங்களோட பட்டுக்கு வியாபாரம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம தான் சிற்ப கலைகள்லையும், நம்ம தான் கோவில் கட்டுறதுலையும், நம்ம தான் இந்த கட்டுறதுலையும் நிறைய விஷயத்துல
நம்மளுடைய மகாபலிபுரம் ரொம்ப பிரசித்தமானது. அதனால அவர் வா எங்க ஊர் இப்படி இருக்குது வந்து பாரு அப்படின்ட்டு சென்னையில வச்சாங்க. சரிங்களா? மெயினா பாத்தீங்கன்னா பட்டு தொழிலுக்கு நமக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? சோழர்கள் காலத்துல எப்படி நீர் இருந்துச்சு, நீர் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நமக்கு விவசாயம் காலங்காலமா பண்றோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நமக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? நிறைய நமக்கு ப்ரூஃப் இருக்குது. அது மட்டும் இல்லாம விவசாயம் சங்க காலத்துல எப்படி பண்ணாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் ஒரு முக்கிய தொழிலா இருந்துச்சு. எது சார்? விவசாயம் தான் ஒரு முக்கிய தொழிலா இருந்துச்சு சங்க காலத்துல. சரிங்களா? அப்ப அதுல என்னெல்லாம் சார் பண்ணாங்க? உழவு, அது இது, உரமிடுறது, இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. நிலத்தை நம்ம எப்படி சார் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஐவகையில நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். சார் என்னெல்லாம் சார்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் முதலே சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து 11th and 12th ஸ்கூல் புக்கு தான். ஆனால் ஸ்கூல் புக்கில் அக்ரிகல்ச்சரல் புக்குன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மேலோட்டமாக என்னென்ன இருக்குது அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிறதுல நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இது வெறும் தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமில் ஸ்கூல் புக்கே கொடுக்கல. எப்படி பாலிசி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கிடைக்குது. ஆக்சுவலாக முதல்ல இங்கிலீஷ் தமிழில் இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த வெப்சைட் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுனால அவங்க ஒன்றும் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணல. அதனால தமிழில் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் வச்சிருக்கேன். எதுவும் டைப் எல்லாம் பண்ணல. ஏன்னா டைப்லாம் பண்ணால் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குலாம் டைம் எடுக்குது. அதனால இதெல்லாமே நான் உங்களுக்கு எந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் மெஜாரிட்டி நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் போட்டு வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன சொல்ல வரும் அப்படின்னா சங்க காலத்தில் ஐவகையான மண், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு நமக்கு லேண்டு இருந்துச்சு அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் லேண்டை எப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா வன்புலம், சரிங்களா, மென்புலம், சரிங்களா, பின்புலம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடினமான மண், வளமான மண், வறண்ட மண் அப்படின்றது மட்டும் இல்லாமல் உவர் நிலம், உப்பு நிலம் அப்படின்ட்டும் நம்மளுடைய லேண்டை அந்த காலத்தில் பிரிச்சிருக்காங்க. அப்போ எப்படி எல்லாம் பிரிச்சிருக்க முடியும் அப்படின்றதுலாம் பேசிக்கான கொஸ்டின். தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்டதுனால ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு வந்துச்சுன்னா நம்மளால அதையே ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வண்டல் மண், செம்மண், கரிசல் மண் போன்ற பலவிதமான மண்களையும் அப்ப பிரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப அந்த காலத்துல நம்ம என்ன சார் முக்கியமா விவசாயம் பண்ணோம் அப்படின்னா சிறுதானியங்கள் பண்ணியிருக்கோம். கரும்பு, பனை, தென்னை, வாழை, பலா அப்படின்ட்டு புளி, கிளி, அது இதுன்ட்டு நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம நீர்ப்பாசனத்துக்கு நிறைய நம்ம செஞ்சிருக்கோம். சரிங்களா? குளங்கள் வெட்டியிருக்கோம், ஏரிகள் வெட்டியிருக்கோம். இந்த மாதிரிலாம் நீர் தேக்கங்களுக்காக பல விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுடைய அந்த சங்க காலத்துல இருந்த ஒரு வரலாறு. இப்போ சங்க காலத்து வரலாறு மட்டும் நமக்கு பத்தாது சார். இப்போ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இப்போ அரசாங்கம், அதுதான் நமக்கு முக்கியம். அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வர முடியும். இப்போ எப்படி சார் இருக்கு? அப்போ தமிழ்நாட்டில் எப்போ சார் முதல்ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா 82ல் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? இது பாலிசி நோட்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்தியன் ஃபெமைன் கமிஷன் எந்த வருஷம் சார் போட்டாங்க? 1880ல் வந்துச்சு. இது எப்படி சார் உருவாகி வந்துச்சு? 1905ல் என்ன ஆச்சு? இதோட நம்ம என்னன்னா இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? 1882 ஃபெமைன் கமிஷன் போட்டாங்க 80ல். அதுக்கப்புறம் 82ல் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. 1905ல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு தனி டைரக்டர் வந்துட்டார் அக்ரிகல்ச்சருக்கு. அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறார். அது வரைக்கும் இல்லை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சில டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் அப்படின்றது எப்போ சார் வந்துச்சு? நமக்கு இது இருக்குது. எப்படி நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்றது அக்ரிகல்ச்சர். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஹார்டிகல்ச்சரல், ஸோ நம்ம பிளான்டேஷன், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அது இதெல்லாம் வளர்க்குறதுக்கு அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அது நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட், ஆர்கானிக் சீட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று வருது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக 79 80லேருந்து வந்துச்சு. அப்புறம் அது ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் 2022ல் சென்னை, கோயம்புத்தூரில் தான் இருந்துச்சு. இப்போ சென்னைக்கு அதையே மாற்றிருக்காங்க. சர்டிஃபிகேட் இது வந்து ஆர்கானிக்கான ஒரு செடி தான். இது ஆர்கானிக்கான செடியிலேருந்து வந்த ஒரு விதை தான் அப்படின்றது சொல்லுது. இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1981ல் வந்திருக்கு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் எப்போ சார் இருந்துச்சுன்னா 1876 சைதாப்பேட்டையில் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதே யூனிவர்சிட்டியா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க கோயம்புத்தூர்ல 71ல். சரிங்களா? அதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுல 1876 68 அப்படின்றதுலாம் ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பாக்கி சுகர் பற்றியெல்லாம் நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்துச்சு, டிபார்ட்மெண்ட் ஃபுட் ரீஸ்ட்ரக்சரிங், இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. இது தமிழ்நாட்டில் வந்த ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட். அதில் இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்புறம் 1989ல் வெட்டினரி
ஆடு மாடு அதுக்கெல்லாம் 1989 ஃப்ரேம் பண்ணாங்க. அப்புறம் இதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன்துறை ஃபிஷரிக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2012 கொண்டு வந்தாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி உருவாகி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி சார் நம்ம விவசாயம் இருந்துச்சு அப்படின்ற போது ஒரு 3 ஃபேஸ் நம்ம பார்த்தே ஆகணும். இது இந்திய அளவில் ஃபுட் ஃபிலாசபி எப்படி இருந்துச்சு, எப்படி கொண்டு போனாங்க, தமிழ்நாடு அளவில் எப்படி வந்துச்சு அப்படின்றது ரெண்டா நம்ம பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ உணவு நம்ம 47 சுதந்திரம் கிடைச்சது சார். 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்போ எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னா நிறைய வறுமை, நிறைய பேருக்கு சோறு இல்லை, பட்டினி. அது ஸோ வெளிநாட்டிலேருந்து நமக்கு கப்பல்லேருந்து நமக்கு கோதுமை வருது. கோதுமை வந்தால் தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ்க்கு உணவு. சவுத் இந்தியாலையும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, பெருசாக அரிசி பருப்பெல்லாம் நிறைய இல்லை. அப்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க, பிசிக்கல் ஆக்சஸ், உணவு உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். முதல்ல நீங்கள் உற்பத்தி பண்ணியே ஆகணும். நெல்லியும் கோதுமையும் உற்பத்தி பண்ணியே ஆகணும். பிசிக்கல் ஆக்சஸ் உங்களுக்கு முதல்ல அதுக்கான அணுகலே இல்லை. நமக்கு உற்பத்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் நம்மளுடைய முதல் ஃபேஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் சொல்லிட்டு அப்போ நம்ம உணவு அப்போ 250 விழுக்காடு நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியுது. பர்சன்டேஜ் 250% நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. எப்படி சார்? பசுமை புரட்சினால. இப்போ நெல்லும் கோதுமையுடைய உற்பத்தி அதிகமாயிடுச்சு. ஆனால் என்னன்னா அதுக்கு ரசாயன உரங்கள் தேவைப்படுது, அதுக்கு விதைகளை காசு கொடுத்து வாங்கணுமா இருக்கு, அதுக்கு நீர்ப்பாசனம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகுது. இதெல்லாம் பண்றதுக்கு மிஷின் கொண்டு வரதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தா நிறைய செலவாயிடுது. அப்போ 1 கிலோ அரிசி ₹1 இருந்ததுக்கு காலம் போய் 1 கிலோ அரிசி ₹20. அப்போ எக்கனாமிக் பொருளாதார அணுகல். அப்போ எல்லா மக்களுக்கும் நம்ம உணவை கொண்டு போய் கொடுத்தே ஆகணும். அப்போ கொடுத்து நான் உற்பத்தியை பண்ணிட்டேன், ஆனால் வாங்குறதுக்கு விலை அதிகமாகிடுச்சு. அப்போ ரேஷன் கடை கொண்டு வரணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு வரணும். அவங்க எல்லார்கிட்ட வாங்கி அதை சேமித்து வச்சு மக்கள்கிட்ட மானிய விலையில கொண்டு போய் சேர்க்கணும். எக்கனாமிக் ஆக்சஸ் தான் 2வது ஃபேஸாக இருந்துச்சு நம்மளுடைய விவசாயத்தில், ஃபிலாசபி ஆஃப் இந்தியாவுடைய இதில் பார்த்தீங்கன்னா. 3வது ஃபேஸ் என்னன்னா, இந்த 2வது ஃபேஸ்ல நான் ரசாயன உரம் அதெல்லாம் சேர்த்துட்டேன், மண்ணுடைய வளம் போக ஆரம்பிச்சிருச்சு, அதோடைய உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்விரான்மெண்டல் ஆக்சஸ், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் நான் உற்பத்தியை இன்க்ரீஸ் எப்படி சார் பண்ணணும், அதுதான் இந்த ஃபேஸ். இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் ஃபிலாசபி அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேண்ட் ரிஃபார்ம், நில சீர்திருத்தங்கள் என்னெல்லாம் பண்ணாங்க. அபாலிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்மீடியேட்ஸ், இடைத்தரகர்களை எடுக்கிறது, ரிமூவ் பண்றது. என்ன சார் பண்ணாங்க? ஜமீன்தாரி சிஸ்டம், சரிங்களா, மகள்வாரி சிஸ்டம், ரயோட்வாரி சிஸ்டம், இதெல்லாம் ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க. இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க. அதான் அபாலிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. டெனன்சி ரிஃபார்ம்ஸ், அப்போ குத்தகைக்கு வாடகைக்கு நான் என்னுடைய லேண்டை விட்டுருக்கேன், அப்போ அவர் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு எவ்வளோ ரேட்டுக்கு நான் லேண்டை கொடுப்பேன், நான் எப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன், இது கரெக்டான ரேட்டா, எத்தனை வருஷம், எப்படி என்ன, இதுக்கெல்லாம் நிறைய விதமான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் டெனன்சி ரிஃபார்ம், சரிங்களா, குத்தகை சீர்திருத்தம் அப்படின்றத சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம லேண்ட் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் 30 ஏக்கருக்கு தான் லேண்ட் வச்சிருக்கலாம், அதுக்கு மேல வச்சிருந்தா அது அரசு வாங்கிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அது தமிழ்நாடு அரசு 1971 பாத்தீங்க அப்படின்னா 30 ஏக்கர்லாம் கிடையாதுங்க, 15 ஏக்கர் தான் அப்படின்லாம் மாத்திருப்பாங்க. அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் நம்ம வேற இடத்துல பார்ப்போம். சரிங்களா? இப்போ ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல பல விதமான சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இதெல்லாம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கீழே வருது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு அப்புறமா முதல்ல எல்லாருக்குமே உணவே இல்லை அப்படின்னும் போது அரசாங்கம் என்ன சொல்லுது, எலி சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அப்படிலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்குள்ள நம்ம விரும்பல. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்றாங்க. 1961 ஒரு 7 ஊரை சூஸ் பண்ணி அங்கே பைலட்டா ஒரு 7 ஊர் ஹரியானா பஞ்சாப் ரீஜனில் ஒரு 7 ரீஜன் யூஸ் பண்ணி அங்கே ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் சீடு, சரிங்களா, தரமான விதைகளை எடுத்து, சரிங்களா, அந்த விதைகளை வச்சு அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டெஸ்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. சரிங்களா? அதனால உற்பத்தி திறன் 250% சரிங்களா இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? கோதுமை மற்றும் ரைஸ்ல பயங்கர வெற்றி அடைகிறாங்க. இதை தொடர்ந்து 1967 அதெல்லாம் ஃபுல்லா 67 காலகட்டத்தில் ஃபுல்லா நிறைய இடத்துல இதை பரப்பி எடுத்துட்டு போறாங்க. இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
விதைகள் அதிகமாகிடுச்சு, ரசாயன உரங்கள் போடுறாங்க, நீர்ப்பாசனம், அதுக்கான மெஷினரிஸு, அக்ரிகல்ச்சர், இதனால இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது. உரம் தயாரிக்கணும், சீடு விதைகள் தயாரிக்கணும், மெஷின்ஸ் தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வருது. இதுக்கு பணமெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு பேங்கிங்கு, மைக்ரோ ஃபண்டு, அது இது லொட்டு லொசுக்கு இதெல்லாம் கொண்டு போய் விற்கிறதுக்கு கோஆப்ரேட்டிவ்ஸ் அது இது நிறைய இதை தொடர்ச்சியாக நிறைய வருது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு ரைஸு சோளம் சரிங்களா, இதில் தான் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. வீட் ரைஸ் மற்றும் மெய்ஸ் இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இது இருந்துச்சு. இதுதான் கிரீன் ரெவல்யூஷன். எம்எஸ் சுவாமிநாதன் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கண்டென்ட் தெரியுமோ எம்எஸ் சுவாமிநாதனை பற்றி அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சயின்ஸில் ஒரு டாபிக் வரும் இந்தியன் சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு. அந்த சயின்டிஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்துல் கலாம் பற்றி படிப்பீங்க, சிவி ராமன் பற்றி படிப்பீங்க, தமிழ்நாடு சம்பந்தம் அதில் எம்எஸ் சுவாமிநாதன் ஒருத்தர், நெல் ஜெயராமன் ஒருத்தர் சரிங்களா, அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் ஃபேமஸான பேர் மறந்து போயிடுச்சு சரிங்களா. இவங்களை பற்றியெல்லாம் கண்டிப்பாக படிப்பீங்க. நம்மாழ்வார் பற்றி படிப்பீங்க. இவங்களாம் விவசாயம் சம்மந்தப்பட்ட கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். அவங்க பற்றி பார்த்து இல்லாமல் நம்மளுடைய கே சிவன் அப்படின்றவரை பற்றி படிப்பீங்க, அப்புறம் வளர்மதியை பற்றி படிப்பீங்க, அப்புறம் மயில்சாமி அண்ணாதுரையை பற்றி படிப்பீங்க. இதுமாதிரி பல விதமான சயின்டிஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களை பற்றி நல்லா டீட்டெயில்டாக படிப்பீங்க. அதில் எம்எஸ் சுவாமிநாதனை நல்லா படிச்சுவீங்க. சமீபத்தில் தான் இறந்தார். சமீபத்தில் அவருக்கு பாரத ரத்னா அவார்டு வேறு கொடுத்தாங்க. அவர் பேரில் நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவர் என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்கார், அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கார் அப்படின்றது நல்லா படிச்சு வையுங்க. அது கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் தான் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இது இந்தியன் ஃபிலாசபி. அதை தொடர்ச்சியாக நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு இது தொடர்ச்சியாக நிறையா பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அது பின்னாடி பார்ப்போம். அதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேளாண் கொள்கை எப்படி இருந்துச்சு சார் அப்படின்னா அதை வந்து ஒரு 4 நிலைகளில் மாற்றி வச்சிருக்காங்க. நிலை 1 என்ன சார் அப்படின்னா 47லேருந்து 60 சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து நம்ம என்ன சார் ஃபஸ்ட்டு நில சீர்திருத்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் ஒரு 3 பார்த்தோம். லேண்டு சீலிங், இவ்வளோ நிலம் தான் நீங்கள் வச்சிருக்கலாம், குத்தகைக்கு விடணும்னா இதெல்லாம் சட்டங்கள், இடைத்தரகர்கள் இன்டர்மீடியேட்ஸ் எல்லாம் அபாலிஷ்மெண்ட் பண்ணணும் சரிங்களா. நீஸ் பாசனத்துக்காக நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம். கூட்டுறவு கடன்கள்லாம் கொண்டு வரோம் சரிங்களா. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அது எப்படி கடன் கொடுக்கலாம், அது இது இதெல்லாம் நிறைய நம்ம கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ இதில் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னென்ன செகண்ட் ஃபேஸ் அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2வது நிலை என்ன சார் ஆச்சு, 60 காலத்துலேருந்து 80 வரைக்கும் சரிங்களா. ஸோ விளைச்சல் அதிகரிக்கும். இங்கே தான் நம்ம கிரீன் ரெவல்யூஷன்ஸை பற்றி பார்க்குறோம் சரிங்களா. பயிர் சாகுபடி, அதுக்கான தொழில்நுட்பம். ஸோ விளைச்சல் அதிகமாகிடுச்சு, அதை எப்படி நம்ம சாகுபடி பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம விற்க போகிறோம், இது சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் நவீனமயமாக்கலாம் 2வது ஃபேஸ். 3வது ஃபேஸ் என்ன சார் அப்படின்னா 1980லேருந்து 91 வரைக்கும். இப்போ என்னன்னா இப்போ நிறைய பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நீர்ப்பாசன வசதிகள்லாம் அதிகரிக்கணும். ஏன்னா எல்லாரும் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் அந்த நாலேஜ் வந்துருச்சு. அப்போ இதுக்கு நம்ம பண்ணோம். சரி வெறும் வேளாண்மை மட்டும் இல்லை சார், வேளாண்மை சார்ந்த பால் உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ இதை பற்றி தான் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் மீன் உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு வந்துச்சு. கோழி, பவுல்ட்ரி, சில்வர், ஒயிட்டு, எக்கு, காய்கறி, ஹார்டிகல்ச்சுரல், பழம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரெவல்யூஷனாக கலராக ரெவல்யூஷன்ஸை கொண்டு வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 91-92க்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இங்கே. அதுக்கப்புறம் பொருளாதார சீர்திருத்தம், அதுக்கப்புறம் இது எங்கெங்கேயோ போயாச்சு, கோல்டு ஸ்டோரேஜ், அது என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ் நிறைய இங்கே வந்துருச்சு. இது 4th ஃபேஸ். இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது கூடிய 5 ஆண்டு இதெல்லாம் நம்மளுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி. இதில் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர், அக்ரோ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் எங்கே கேட்பாங்க, எப்படி வேணாலும் எந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேணாலும் எங்கே வேணாலும் நமக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சே ஆகணும். 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ 47 நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். அப்புறம் 47லேருந்து 2012-14 வரைக்கும் யார் சார் இருந்தாங்கன்னா பிளானிங் கமிஷன், திட்டக்குழு அப்படின்னு ஒரு நபர் இருந்தாங்க. அவங்க தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. 2015க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்ன்ற ஒரு அமைப்பு வந்துருச்சு. அவங்க அதுக்கப்புறம் இதுக்கானதை நம்ம பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா முதல் 5 ஆண்டுல என்ன வந்துச்சு, 2வது என்ன, ஸோ முதல் 5 ஆண்டுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய விவசாயம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்றோம். வேளாண்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பார்த்தோம். என்னெல்லாம் சார் அப்படின்னா நீர்ப்பாசனத்துக்கு என்ன பண்ணோம், மின்சாரத்துக்கு 2வதுல என்ன பண்றோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், தொழில்நுட்பங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் யாருங்க, ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் யாருடைய தலைமையிலங்க நடந்திருக்கும் சரிங்களா. செகண்ட் இது வந்து யாருடைய தலைமையிலங்க நடந்திருக்கும் சரிங்களா. மோகன் போலிஸ் எப்பங்க வந்திருப்பார், கட்கில் எப்பங்க வந்திருப்பார், தார் எப்பங்க வந்திருப்பார், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க எக்கனாமிக்ஸ்ல. இங்க லைட்டா அதை பத்திலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இங்க என்ன ஆகுது 2வதுல அப்படின்னா தொழில்நுட்பங்கள். அப்ப தொழில்நுட்பங்களுக்கு மின்சார உற்பத்தி அதிகரிக்குது. அப்ப யாருக்கு சார் அது,
வேளாண்மைக்கு அது இன்டைரக்டா டேம்ஸ் நிறைய கட்ட ஆரம்பிக்கணும். அது யார் சார்? அங்கேருந்து கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு. அது யாருக்கு சார் வருது? அது தண்ணி நீர்ப்பாசனத்துக்கு. அப்போ இன்டைரக்டா டிரான்ஸ்போர்டேஷன், பஸ் கார் அதெல்லாம் உற்பத்தி அதிகரிக்கணும்ன்றாங்க. அப்போ நான் விளைச்சல் விளைஞ்சிடுச்சு, அதை கொண்டு போய் மார்க்கெட்ல சேர்க்கணும். அப்போ அந்த டிரான்ஸ்போர்டேஷன், ரோடு, பஸ் எல்லாமே இந்த தொழில்நுட்பங்கள் வேளாண்மைக்கு இன்டைரக்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மூன்றாவது என்ன சார் பண்ணுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். முக்கியத்துவம் என்ன சார்? உணவு உற்பத்தியில தன்னிறைவு எப்ப சார் வந்துச்சு? செல்ஃப் சஃபிஷியன்ட் உணவுக்கு எந்த 5 ஆண்டு திட்டத்துல தன்னிறைவு வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு கேட்டா உங்களால தெரிஞ்சுக்க முடியணும். அது மாதிரி நான்காவது என்ன பண்ணுச்சு? நான்காவது அப்புறம் பாத்தீங்கன்னா ஓவராலா 12 திட்டங்கள், அதுல முக்கியத்துவம் என்ன அப்படின்றதுலாம் இந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? இதுதான் நமக்கான இந்த 5 ஆண்டு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பிலாசபி, கொள்கை, பாலிசிஸ், கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். 5 ஆண்டு திட்டங்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது நமக்கு முக்கியமானது. இந்த சுவாமிநாதன் அவர்கள் தான் எந்த வருஷம் என்ன ஏது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அது தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். அதாவது வெள்ளை புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. 1977. இதுதான் உங்களுக்கு கேள்விகளாக கேட்க முடியும். வர்கீஸ் குரியன் அப்படின்றவர். ஸோ பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக இது சம்பந்தப்பட்டதுல ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பின்னாடி நமக்கு வரும். இப்போ நான் யார் யாருக்கு தெரியுமோ சொல்லுங்க. சரிங்களா? தமிழ்நாடு எவ்வளவு சதவீதம், எவ்வளவு மில்லியன் டன் பால் உற்பத்தி பண்றாங்க? ரீசெண்ட் ஒரு போன வீக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீக்ல, அதுக்கு முன்னாடி வீக்கு. சரிங்களா? ஒரு நபருக்கு எவ்வளவு கிராம்ஸ் பால் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு. கூகுளில் சர்ச் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி கிளாஸஸ்ல வரும். யார் யாருக்கு இப்போ தெரியுமோ அதே நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட்ல இருக்கிறோம். பால் உற்பத்தியில் அதிகமாக இருக்கிறோம். ஒரு நபருக்கான பால் வந்து அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்றது இந்த குஜராத் அந்த சைடில் வர்கீஸ் குரியன் அப்படின்றவர் மக்கள்லாம் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருக்கிட்டேருந்தும் பாலை எப்படி வாங்கி அதை எப்படி செஞ்சு அதை எப்படி கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படின்றலாம் சிறப்பாக பண்ணாரு அப்படின்றதுக்கு ஒயிட் ரெவல்யூஷன் ஒரு சூப்பரான ஒரு உதாரணம். சரிங்களா? ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்றது இந்த கடலில் இருந்தாலும் சரி, நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரி எங்கே இருந்தாலும் சரி, அங்கே எப்படி மீன் பிடிக்கிறது, அங்கே எப்படி மீனை வளர்க்குறது, அங்கே எப்படி நண்டு, அங்கே எப்படி பிரானு அப்படின்னு பல விதமான இருக்குது. அதெல்லாம் சம்மந்தப்பட்டதில் ப்ளூ ரெவல்யூஷன். மஞ்சள் புரட்சி, எல்லோ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா எண்ணெய் வித்து. அப்போ இதில் உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் இருக்கும். ஒவ்வொரு கலரில் ஒன்று இருக்கும். பல புக்ஸில் இருக்கும். எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி எல்லாத்தையும் படித்து வையுங்க. சரிங்களா? தங்க புரட்சி, அந்த புரட்சி, கோல்டன் ரெவல்யூஷன், ஹார்டிகல்ச்சர் ரெவல்யூஷன், அது இது நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம நடத்த வேண்டியதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக அழகாக படித்து வைங்க. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்போ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல், ஐகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்பீங்க. 1953 இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகளை ஐகார் எத்தனையா பிரித்து வச்சிருந்தாங்க, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மண் வகையை ஒரு இத்தனையா 5 பிரித்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த ஐகார். இந்த ஐகாருடைய அமைப்பு என்ன? ஸோ அக்ரிகல்ச்சுரல், ஆடு மாடு வளர்க்குறது, இதுக்கான ரிசர்ச், இதுக்கான படிப்பு, இதுக்கான டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு கீழே ஒரு 71 ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது, 14 தேசிய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. இதுமாதிரி பல விதங்கள்ல இவங்களுக்கு கீழே இருக்குது. இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு இதே சம்பந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. 1868 சென்னை சைதாப்பேட்டையில் வந்துச்சு. 1876 ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1906 அதை வந்து 1906 அது வந்து கோவைக்கு மாற்றப்பட்டது. அப்புறம் 1971 பார்த்தீங்கன்னா அதை ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டியா மாத்திட்டாங்க. அப்போ அது இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 2012 ஃபிஷரிஸ்ன்னு ஒன்று வந்துச்சு. 2089 வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இதுலேருந்து பிரிஞ்சு ஒன்றுனா வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதும் இந்தியா சம்மந்தப்பட்டும் வேளாண்மை துறைக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துறோம். அந்த இன்ஜினியரிங் காலேஜ் அது இது நிறைய வந்திருக்கு. ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன அப்படின்னா இரிகேஷன், பாசன முறைகள், பயிர்களுக்கு அதோடைய வகைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்துட்டோம். 57% பாசனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல உணவு பயிர்கள்லாம் மொத்தமா இருக்கு அப்படின்னா 100 ஏக்கர்ல உணவு பயிர்கள் கொடுக்கணும். அதில் 59% உணவு பயிர்களுக்கு வந்து நீர் பாசனம் கொடுக்குறோம். அப்ப பாக்கி அதாவது 72 ஃபுட் கிராப்ஸ் இருக்குது. அந்த 72% ஃபுட் கிராப்ஸ்ல 59%க்கு நீர்ப்பாசனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஃபுட் கிராப்ஸ் பாக்கி இருக்குது. அதுல 50%க்கு
இரிகேஷன் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேடி, ஸோ நெல் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம வந்து நீர்ப்பாசனம் கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா 30% கல்டிவேட்டட் லேண்டுக்கு, 30% பேடிக்கு தான், நெல்லுக்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தாண்டி அதர் ஃபுட் கிராப்ஸ்க்குலாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சோளம் சொர்க்கத்துக்கு எவ்வளோ சார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க 7%, கம்புக்கு 1%, ராகிக்கு 1.7%, ஒன்று எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரியுடைய மொத்த நீளம் 765 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. காவேரியுடைய மொத்த நீளம் ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபியில் 800 இருக்கும், ஒரு சில இடத்துல 865 இருக்கும், 416 தமிழ்நாட்டில் இருக்கும், 64 கிலோமீட்டர் தமிழ்நாடு பார்டர்ல மேலே இருக்கும். இங்கே 765 அப்படின்னு ஜியாகிரபியில் கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் ஒரு இடத்துல ஒரு டேட்டா இருக்குது, அதில் ஒன்று. ஸோ முக்கியமான கிராப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்ததான். சரிங்களா? நெல், மெய்ஸு, ஜோவர், பாஜரா, கம்பு, கேழ்வரகு, பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, எண்ணெய் வித்து, காபி, டீ, ரப்பர், கோகனட், ஜிஞ்சரு, சில்லி, ரெட் சில்லி, பனானா, மேங்கோ, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அப்படின்றத லைட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ நம்ம எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், எதெல்லாம் நம்ம செகண்ட், கொஞ்சம் பழைய டேட்டா, பாலிசி நோட்ஸ்ல இருக்கக்கூடிய புதிய டேட்டாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய விவசாயத்தை 3 பிரிச்சிருக்காங்க. சொர்ணவாரி, நவாரி அப்படின்ட்டு, சித்திரைப்பட்டை, ஆடிப்பட்டை அப்படின்லாம் உங்களுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. அதே நான் எந்த மந்த் ஏதுன்றது ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜியாகிரபியில் உங்களுக்கு இருக்கும். அந்த சீசன் என்னென்ன விளையும் என்னன்றதுலாம் இதுக்கு முன்னாடியே கிளாஸஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. பின்னாடி வர்றதுலையும் நமக்கு இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரிகேஷன் லேண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ இடத்துல நம்ம இரிகேஷன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு டேட்டா ஒன்று இங்கே நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ எவ்வளோ இடத்துல இரிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கிணற்று வழியா 62, கேனல் வழியா 24, 14% வந்து ஏரிகள் வழியா பண்ணுறாங்க. சரிங்களா? வாய்க்கால் வழியா எவ்வளவு, கிணற்று வழியா எவ்வளவு, லேக்ஸ் வழியா எவ்வளவு அப்படின்றது இந்த ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே டேட்டா பாலிசி நோட்ஸ்ல என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா கிணற்று வழியா பார்த்தீங்க அப்படின்னா 63. பெருசா ஒன்றும் இல்லை சார், இங்க ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, அங்கே ஒன்று குறைச்சி வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இது 23, இது 14. சரிங்களா? பாலிசி நோட்ஸ்ல இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் டேட்டா கொஞ்சம் முன்ன பின்ன 1% முன்ன பின்ன இருக்குது. சரிங்களா? இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னெல்லாம் விதமான பயிர்கள் இருக்குது அப்படின்னா வேளாண் பயிர்கள் அப்படின்னு இருக்கு, தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு இருக்குது. இந்த வேளாண் பயிர்கள் அப்படின்றதுல தானிய பயிர்கள், சிறுதானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், நார் பயிர்கள், சர்க்கரை, சரிங்களா, இப்படின்னு நிறைய உங்களுக்கு இருக்குது. அப்படியே தோட்டக்கல்ல காய்கறி, பழம், கிழங்கு, நறுமணம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இதில் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள என்னென்ன வருது, நெல் எதுக்குள்ள வருது, சரிங்களா, சிறுதானியத்தில் என்னெல்லாம் இருக்குது, பருப்பு வகையில் என்னெல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டில் பருப்பு வகைகள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்ல எது சார் அதிகமாக இருக்கு, ராகி எங்க சார் அதிகமாக விளைச்சல் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய பாலிசி நோட்ஸ்லயும் இருக்கு, ஸ்கூல் புக்லயும் இருக்குது. ஒரு தடவை பார்த்து வைங்க. எல்லாத்தையும் பார்த்து வைக்க முடியாது, எனக்கு புரியுது. சரிங்களா? கஷ்டங்கள் புரியுது. பட் இதெல்லாம் இருக்குது. கேள்விகளாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பழ வகைகள் 2 கண்டிப்பாக பார்க்கணும். ஒன்று வந்து மா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பலா. சரிங்களா? இது 2த்தையும் நம்ம மாப்பழா, வாழை, இது 3. இதுக்காக அரசு நிறைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது, முக்கணிக்காக இருக்கு. அதில் மாம்பழமும் வாழைப்பழமும் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதில் நம்ம டாப்ல இருக்கிறோம் அப்படின்றதுனால கோகனட்டை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில், ஸோ இதில் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது கூடிய நான் ஒன்று அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஜோன் அப்படின்ட்டு ஒன்று தமிழ்நாட்டில் 4 ஊர் இருக்கு. சரிங்களா? அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஜோன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பூக்களுக்கு தான். சரிங்களா? பூக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் ரீஜன்லேருந்து கட்ரோஸு அதெல்லாம் போகுது. அப்புறம் நீலகிரி பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சில பூக்கள் போகுது. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்து அப்போ நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஒரு 4 ஜோனில் பிரிச்சிருக்கோம். திருப்பி சொல்கிறேன், கிருஷ்ணகிரியில் ஃப்ளவர், பூக்கள், கட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகிரியில் வெறும் நீலகிரி ஊட்டியிலேருந்து வெறும் ஃப்ளவர்ஸ் போகுது. சரிங்களா? திண்டுக்கல் அப்படின்றது, நிலக்கோட்டை அப்படின்றதுலேருந்து மாம்பழம் போகுது. ஸோ மதுரை, தேனி, விருதுநகர் எல்லா இடத்துலேருந்து. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடலூர்லேருந்து முந்திரி பருப்பு, பன்ரொட்டி, முந்திரி பருப்பு. அப்போ 4 ஊர் இருக்குது. அந்த 4 ஊர் என்னென்னலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். 4 அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஜோன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஊட்டி,
ஊட்டியிலேருந்து என்ன சார் பூ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி அங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா பூ. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஷு, பன்ரொட்டி, கடலூர் அந்த சைட்லேருந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாம்பழம் போகுது. ஸோ 4 அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடியது அப்படின்னும் போது இதை பற்றியும் ஒரு பேசிக் ஐடியா. ஸோ எத்தனை அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ் இருக்குது? 4 இருக்குது. அந்த ஊர் என்ன பழம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சே ஆகணும். இங்கே நம்ம இதெல்லாம் இந்த மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன், மலர்களும் பழங்கள் அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்போர்ட்டில் இதுலலாம் தமிழ்நாடு. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. தமிழ்நாடுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதனால தான் ஃப்ளவர் ப்ரொடக்ஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறோம் அப்படின்றது. சரிங்களா? மாம்பழத்துலேயும் நம்ம டாப்பில் இருக்கும். மகாராஷ்டிரா தான் டாப்பில் இருக்குது. பட் நம்மளும் டாப்பில் இருக்கும். தரமான மாம்பழம் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஹை குவாலிட்டி இருக்கணும். இப்போ பன்ரொட்டி, முந்திரி அதுவும் ரொம்ப ஹை குவாலிட்டி அங்கேருந்து போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பயிர்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்தலாம், டைம் போயிட்டே இருக்குது. ஸோ தானிய பயிர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க, சீரியல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் என்ன சார் வருது அப்படின்னா நம்ம ஊரில் நெல் தான். எக்ஸாம்பிளுக்கு நெல் தான் நம்மளோடது, பாக்கியெல்லாம் நம்ம பெருசாக இல்லை. சரிங்களா? நெல்லை பற்றியான பேசிக் ஐடியாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ நெல்லுக்கு எவ்வளவு தண்ணி தேவை, ஸோ தண்ணி நிறைய தேவைப்படும். அதாவது எப்போ பார்த்தாலும் அதுக்கு தண்ணி தேவைப்படும். அது டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பமண்டலத்தில் வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்றலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சார்? சிறுதானியம். ஸோ சிறுதானியம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியா 2018 சிறுதானியம் ஆண்டு அப்படின்னு கொண்டாடினாங்க, மில்லட்ஸ் இயர் கொண்டாடினாங்க. யுனைடெட் நேஷன் இந்தியாவுடைய ரெக்கமெண்டேஷன்ல 2023 சிறுதானியம் இயர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு உற்பத்தி பண்றோம் சிறுதானியம், மொத்தம் எவ்வளவு உற்பத்தி பண்றோம், தமிழ்நாடு அதுல கேழ்வரகு, ராகி அப்படின்றதுல டாப்ல இருக்கிறோம் உற்பத்தி திறன்ல. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். ஸோ மில்லட்ஸ் இருக்குது. மில்லட்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன சார் அப்படின்னா மக்காச்சோளம், சோளம், கம்பு, ராகி, திணை, இந்த மாதிரி சாமை, வரகு அப்படின்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பாக்ஸ் கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே நோய், சரிங்களா, புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு சிறுதானியம் சொல்லணும். நிறைய தண்ணி தேவைப்படாது சிறுதானியத்துக்கு குறைவான தண்ணி தான் தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய இதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பயிர் வகைகள் பல்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்சஸ்க்கு துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்பு நிறைய இருக்குது. இந்த பருப்புகள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படின்றத ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை படித்து வச்சுக்கோங்க ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது என்ன படித்து வைக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்தியா உலகத்திலேயே அதிகமான உற்பத்தி பருப்பு வகையில் யார் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியா தான் பண்ணுது. ஆனா அது நமக்கு செல்ஃப் ரிலையன்ஸா அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ் கிடையாது. அதனால நம்ம நிறைய இறக்குமதி பண்றோம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சார்? இதான் இதோடைய பிக்சர்ஸ் போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வித்து. ஸோ எண்ணெய் வித்து அப்படின்னா ஆயில் சீட்ஸில் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க. 2 முக்கியமான ஆயில். ஒன்று சூரியகாந்தி பூ, சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட்டு. இதில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம், எவ்வளோ ஹெக்டார் அப்படின்றத நான் ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டேன். அதையே படிச்சு வைங்க. இந்த ஆயில் வித்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் வித்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா உலகத்திலேயே அதிகமான உற்பத்தியில் நம்ம தான் இருக்கிறோம். சரிங்களா? ஆனாலும் நமக்கு தன்னிறைவு அடையில, செல்ஃப் சஃபிஷியன்ட் அடையில. அதனால இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மலேசியாவிலேருந்து பாம் ஆயில் அது இதுன்ட்டு நிறைய இம்போர்ட் பண்றோம். சரிங்களா? இதுக்கு என்ன சார் முக்கியமானது அப்படின்னா நிலக்கடலை, சூரியகாந்தி, எள்ளு, இந்த மாதிரி கடுகு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம சூரியகாந்தியிலையும் நிலக்கடலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ப்ரொடக்டிவிட்டியில், ஸோ வேர்கடலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா வேர்கடலையுடைய உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா குஜராத் முதல் இடத்துல இருக்கலாம். ஆனால் உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டியில் தமிழ்நாடு முதலிடம். நல்ல வித்தியாசம் நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான். சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் உற்பத்தி திறன், உற்பத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? சூரியகாந்தி மலர்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாப்ல இருக்கு. எல்லாமே நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது ஆயில் சீட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா ஃபைபர் கிராப்ஸ். ஃபைபர் கிராப்ஸ்னா ஆடை தைக்கிறதுக்கு காட்டன், ஜூட்டு, இதெல்லாம் நம்மள பார்த்தீங்கன்னா பருத்தி ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட். ஸோ பருத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியா எங்கே இருக்குது? அதில் தமிழ்நாடு, வெஸ்டர்ன் சைடு, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, விருதுநகர், இங்கெல்லாம் பருத்தி உற்பத்தி எப்படி இருக்கு, இந்த பருத்தி என்ன மாதிரி கிளைமேட்ல வளரும், சரிங்களா, மண் எப்படி வேணும், அப்போ வண்டல் மண்ணா, கரிசல் மண்ணா, என்ன பிளாக் சாயிலா, என்ன சாயில் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பிளாக் சாயில தான் வளரும்ன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அதோடைய கிளைமேட், அப்போ நாற்று நடும்போது அதோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 10லேருந்து 15 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அப்புறம் அதை அறுவடை செய்யும் போது என்ன சார் டெம்பரேச்சர் இருக்கணும்? 20லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். சரிங்களா? ஃப்ராஸ்ட் ஃப்ரீ, அப்போ பனிகள்லாம் இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அறுவடை செய்யும் போது நிறைய இருக்கக்கூடாது, வறண்ட பிரதேசமா இருக்கணும். இந்த மாதிரிலாம் இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. அப்புறம் என்ன சுகர் கிராப்ஸ். ஏற்கனவே நம்ம சுகர் கிராப்ஸும் நம்ம எவ்வளவு உற்பத்தி, என்ன ஏது உற்பத்தி திறன்ல சுகர் கேன்ல நம்ம தான் முதல் இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சுகர்ல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கரும்புலேருந்து தான் மெயினாக எடுக்கிறாங்க. அப்புறம் பீட்ரூட்டு, பிற பயிர்கள்லேருந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா?
அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா உரப்பயிர்கள் சிலதெல்லாம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன இருக்குது அப்படின்றது உரப்பயிர்கள் தீவன பயிர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. தீவனத்துக்காக புல் வகைகள், தானிய வகைகள், பயிர் வகைகள், மர வகைகள் சரிங்களா. இதெல்லாம் தீவன பயிர்கள் யாருக்கு சார்? மாடு அது இதெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். அதில் ஹார்டிகல்ச்சரல் என்ன சார்? முக்கியமாக நம்மளுக்கு காய்கறிகா வளர்ப்பு, அதுக்கு பேர் என்ன? உலரி கல்ச்சர். இப்போ இந்த மாதிரியே ஒன்று ஹார்டிகல்ச்சர்னா என்ன, உலரி கல்ச்சர்னா என்ன, பழங்களை வளர்க்குறதுக்கு என்ன பேர், சில்க வளர்க்கறதுக்கு என்ன பேர், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. பழம் வளர்ப்பது பொமோலஜி அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான கண்டென்ட். ஸோ பழங்களின் ராஜா யார் சார் அப்படின்னா மாம்பழம், பழங்களின் ராணி யார் சார்னா மங்குஸ்தான் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட்டாக இருக்குது சரிங்களா. தமிழ்நாடு பழங்கள்லையும் ஒரு டாப் ஸ்டேட்டாக இருக்குது. இந்தியாவும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2வது பழங்கள் உற்பத்தியில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள், ஸோ சேனக்கிழங்கு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்கு அப்படின்ட்டுலாம் நிறைய கிழங்குகளுக்கு, மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் நம்ம இதுலேயே நம்ம உற்பத்தியில் இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். இது கூடிய இன்னொரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நறுமண பயிர்களின் ராஜா யாருன்னா மிளகு சரிங்களா. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நறுமண பயிர்களின் ராணி அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அதையே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நறுமண பயிர்கள், தமிழ்நாடு நறுமண பயிர்களின் நிறைய பெப்பர் உற்பத்தியில் இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் உற்பத்தியில் இருக்கும். பல விதங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை சார், காலங்காலமாக நம்ம கிராம்பு அது இதுன்ட்டு வெளிநாடு ஏற்றுமதி எல்லாத்துலேயுமே நம்ம இருக்கிறோம். கேரளா தான் ஃபர்ஸ்ட், நம்ம செகண்ட்ல இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சார்? ஃப்ளாரிகல்ச்சர், மலர்கள். மலர்கள்லேயே பார்த்தீங்கன்னா விதவிதமான மலர்கள் இருக்கு. எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் சரிங்களா. வேளாண்மை சொந்த வரைக்கும் ஏற்றுமதியில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4 ஜோன் இருக்கு. அந்த 4 ஜோன் எங்கெங்க? ஊட்டி சரிங்களா, ஊட்டியில் இருக்குது நமக்கு, அப்புறம் பன்ருட்டியில் இருக்குது, ஊட்டிக்கு அப்புறம் ஹொசூர் அங்கே இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு ஊரும், அந்த 4 ஊரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இது சார்ந்து என்னெல்லாம் அரசு துறைகளில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ அரசு துறைகளை நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இதுவே நமக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றியான டீட்டெயில்டாக பார்ப்போம் சரிங்களா. நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான டவுட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன்.